لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தேவனால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒரு திறனாக கூறியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பகுத்தறிவு மார்க்கமாக திகழக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் மேலை நாட்டவர்களால் இன்றைய நாகரிக உலகத்தினுடைய கவர்ச்சிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவர்களையும் பல்லாயிரக்கணக்கிலே தினந்தோறும் ஈர்க்கக்கூடிய அறிவுபூர்வமான தத்துவங்களை உள்ளடக்கிய இஸ்லாமிய மார்க்கம் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தினால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இஸ்லாம் என்று சொன்னால் ஏதோ சடங்குகளுடைய தொகுப்பு என்பதால் இன்றைக்கு முஸ்லிம்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள், சில மதத்தவர்களிலிருந்து காப்பியடிக்கப்பட்ட பொய்யான தத்துவங்கள், இதனால் இஸ்லாம் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் என்பது எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம், எவ்வளவு உன்னதமான மார்க்கம், நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு எளிமையான மார்க்கம் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமாக உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறோம் என்று சொன்னால், மனிதர்களை கடம்புற செய்து சரியான பாதையிலிருந்து அவர்களை திசை நிறுத்தி தவறான வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய பல்வேறு காரணங்களிலே இந்த அற்புதங்கள் முக்கியமான இடத்தில் வைக்கின்றது. மேலையிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் என்னுடைய வெறும் கையிலிருந்து ஒரு தங்க மோதிரத்தை திடீரென எடுத்து காட்டினால் என்னை வேறொரு வெள்ளப்பிறவியாக நீங்கள் எல்லாம் கருதுகிறீர்கள். இது மனிதனுடைய இயல்பு. நம்முடைய அறிவுக்கு புலனுக்கு புலப்படாத ஒரு செய்தியை, ஒரு அதிசயத்தை, ஒரு ஆச்சரியத்தை காணும்போது மனிதன் சிந்திக்க தடைப்படுவதை விட்டுவிட்டு யார் மூலம் இந்த அற்புதம் வெளிப்படுகிறதோ, இந்த தந்திர காட்சியை யார் செய்து காட்டுகிறாரோ அவரை ஏதோ ஒரு பெரிய தெய்வாம்சம் பொருந்தியவராக, தெய்வப்பிறவியாக, அவருக்கு எதை வேண்டுமானாலும் செய்து முடித்துவிடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இன்றைக்கு மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த அற்புதங்களை எல்லாம், எந்த அர்த்தங்களை பார்த்து நீங்கள் மெய்மறந்து போகிறீர்களோ, பாவோடியில் நடக்கிற பொருளித்தக்காரனுக்கு கூட்டம் சேரும். பொய்யும் நல்லா தெரியுது, ஏமாற்றாடு நல்லா தெரியுது, அதுக்கும் பெரும் கூட்டம். அப்ப இந்த மாதிரி ஏதாவது அதிசயமான காட்சி யாராவது செய்து காட்டினார்கள் என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி எப்படி ஈர்க்கப்படக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு நீங்களும் செய்யலாம். இப்படித்தான் செய்யலாம், ஒவ்வொன்றையும் இப்படித்தான் செய்து காட்டுகிறான் என்று சில அற்புதங்களை இந்த வேலையிலேயே உங்களுக்கு முன்னால் செய்து காட்டி அந்த அற்புதங்களை இப்படித்தான் செய்து உங்களை ஏமாற்றுகிறான் என்பதற்கு விளக்கமும் தந்து உங்களை விழிப்படைய செய்ய வேண்டும். இஸ்லாத்தின் பெயரால் உங்களை இனிமொருவன் ஏமாற்றுவதற்கு இடம் தரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனக்கு பின்னால் அந்த நிகழ்ச்சியில் மந்திர தந்திர காட்சிகளை எப்படியெல்லாம் பெருந்தையிலிருந்து எப்படி மோதிரத்தை வரவழைப்பது, வெறும் பெட்டியிலிருந்து முயல் குட்டியை உருவாக்குவது எப்படி, அதை புறாக்குண்டாக மாற்றுவது எப்படி என்றெல்லாம் ஏராளமான அற்புதங்களை இந்த வேளையிலே உங்களுக்கு செய்து காட்டி அது இப்படித்தான் செய்கிறார்கள், நினைத்தால் நீங்களும் செய்யலாம் என்று உங்களுக்கு உணர்த்தி, நாளைக்கு மதத்தின் பெயரால் எவனாவது உங்களை ஏமாற்ற வந்தால் அவனது கட்டையை பிடிக்கக்கூடிய திராணியை உங்களுக்கு வழங்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு முன்னால்
இந்த மேஜிக் நிகழ்ச்சியை மந்திர தந்திர காட்சிகளை உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு முன்னால் அற்புதங்களை பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன? ஏன்னா அந்த அற்புதம் பெரும்பாலும் நீங்க பாத்துக்கிறீங்களே, அவுலியா மகான் சொல்றாங்களே, இவங்களுடைய உண்டியலுக்கு ஆள் எப்படி சேர்க்கப்படும்னா அற்புதத்தை சொல்லித்தான். அவங்க எப்படிப்பட்ட காரணம் வளர்ந்து அந்த அவுலியாவுக்கு இத்தனை காரணம், இந்த அவுலியாவுக்கு இத்தனை காரணம்னு சொல்லி இந்த காரணங்களை சொல்லித்தான் உங்களுடைய பரிசுகள் எல்லாம் காலியாக்கப்படுது. அப்ப இந்த அற்புதம்னா என்ன? இது உண்மையிலேயே சாத்தியமானதா? அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறானா? கொடுத்தால் அது எந்த அளவுக்கு உள்ளது என்பதையெல்லாம் இந்த மேஜிக் நிகழ்ச்சியை நடத்தி காட்டுவதற்கு முன்னாடி திருமறை குர்ஆனுடைய சான்றுகளின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளின் அடிப்படையில் அற்புதங்கள் என்ன, இதை நம்ம அலசி தெளிவா முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அற்புதம் என்ன? அற்புதங்கள் அறவே கிடையாதா? அல்ல அற்புதம் உங்களுக்கு இருக்கிறா என்று நீங்கள் திருமறை குர்ஆனை புரட்டி பார்ப்பீர்களேயானால் அற்புதங்களை 4 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நிகழ்த்தி கொண்டிருக்கிற, நிகழ்த்தி இருக்கிற, இனியும் நிகழ்த்தவிருக்கிற கோடிக்கணக்கான அற்புதங்கள். இந்த அற்புதங்களை ஒவ்வொரு வினாடியும் நாம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தி காட்டக்கூடிய அற்புதங்கள் ஒரு வகை. ஒரு சில நல்லடியார்களுக்கு, இறை தூதர்களுக்கு அவர்கள் தூதர்கள் தான் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக அல்லாஹ் வழங்கக்கூடிய அற்புதங்கள். சில நல்ல மனிதர்களுக்கு உதவுவதற்காக, காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள். சாத்தானிய சக்திகள், தீய சக்திகள் மனிதர்களை நல்வழியிலிருந்து திருப்புவதற்காக செய்து காட்டக்கூடிய அற்புதங்கள் என்று 4 வகைகளாக இந்த அற்புதங்களை பிரிக்கலாம். அற்புதம்ல என்ன முதல்ல இது நீங்க தெரிஞ்சுக்கணும். எது பகுத்தறிவு ரீதியாக விளக்கம் சொல்ல முடியாமல் ஒரு இடத்துல நம்ம தடுமாறி நிற்கிறோமோ அது அற்புதம். அற்புதம் என்ன? அதுக்கு தற்கரீதியான காரணங்களை நம்மால் சொல்ல முடியாது. பகுத்தறிவு ரீதியாக விளக்கத்தை நம்மால் சொல்ல முடியாது. அது மாதிரியான ஒரு இடத்துல நம்ம தடுமாறி நிற்கிறோம் சொன்னா அதைத்தான் நம்ம அற்புதம் சொல்லுவோம். இந்த மாதிரி அற்புதங்களை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை கூட அற்புதங்கள் வழியாகத்தான் நிரூபிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருள்முறை குர்ஆன்ல அல்லாஹ் எங்கேன்னு கேட்கிறாங்க, அவனுக்கு பதில் சொல்ல வரும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை பற்றி தன்னைய ப்ரூவ் பண்றான் தெரியுமா? பார்த்தாலே நம்புவியா? முன்னாடி வந்து நின்றாதான் நீ நம்புவியா? நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்பதற்கு எத்தனை அதிசயங்களை இந்த உலகத்தில் நான் படைத்து வச்சிருக்கிறேன். அதை ஒவ்வொரு வினாடியும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய். இப்படி ஏராளமான அதிசயங்களை நான் வைத்திருக்கும் போது அதை பார்த்து நீ கடவுளை நம்பக்கூடாதா? அல்ல அப்படித்தான் கேட்கலாம். அருமை ஆயாத்துள்ளை நோக்கி அம்புசிக்கும் அபலாத்துக்கு சொல்லும் மனிதர்களே, கடவுள் எங்கே இருக்கிறான் என்று கேட்கக்கூடிய மனிதர்களே, கடவுளை கொண்டு வந்து எங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்துங்கள் என்று கேட்கக்கூடிய மனிதர்களே, இந்த மண்ணுலகெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு எத்தனை சான்றுகளை நான் பலர்த்தி விட்டிருக்கிறேன். எவ்வளவு தூரத்திற்கு போவானே அங்குசிக்கும் அவளாத்துக்கு தூரம். ஏன் உங்களுக்குள்ளே சிந்தித்து பாருங்களேன். நான் ஒருத்தர் இருக்கிறேன் என்பதற்கு எத்தனை அற்புதங்களை நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். அதை சிந்தித்து பார்த்தால் உன்னுடைய பகுத்தறிவு ரீதியான சிந்தனைக்கு புலப்படாத எத்தனையோ ஏராளமான அற்புதங்களை நான் இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறேன். அதை பார்த்துட்டு இதையெல்லாம் செய்த ஒருத்தர் இருக்கிறான் என்று நீ ஒத்துக்க. அல்லாஹ் முன்னாடி நின்று நம்மள்ட்ட ப்ரூவ் பண்ணல. கடவுளை கேட்கிறேன், இந்த வந்துட்டு நல்லா ஒரு நாள் வந்ததில்லை. கடவுள் எங்கேன்னு கேட்கிறவனுக்கு எல்லாம் அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? அதுக்கு எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை படைச்சிருக்கிறேன். இதை போய் நீ சொல்லிச்சு பாருங்க. இதுல இருக்கிற ஆச்சரியங்களை பாரு. இந்த ஆச்சரியங்கள் தன்னால உருவாகி இருக்குமா என்று யோசிச்சு பாரு. நீ கடவுளை ஒத்துக்கிறீங்க. நல்லா சொல்லலாம். அப்ப அற்புதங்களை நம்ம அறிவுரை நிராகரிக்க முடியாது. அல்லாஹ் ஒரு விஞ்ஞானி அற்புதங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது இந்த அற்புதம் நிறைய உண்டாயிட்டு நம்ம அற்புதம் நினைக்க மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு நடந்த அற்புதம் சொல்லுவோம். 10 வருஷத்துக்கு ஒரு நடந்த பெரிய அற்புதம்.
100 வருஷத்துக்கு கொண்டு நடந்தால் பெரிய ஆச்சரியமும் இது வரைக்கும் பார்த்தாலும் நடந்துச்சுன்னா ஆனா உலகத்துல மகா ஆச்சரியம்னு சொல்லுவோம். ஆனா அன்றாட ஒரு முன்னாடி நாளும் நாங்களே அற்புதமா கொடுக்கணும். இந்த ஒளிபெருக்கிய கருத்தவங்க நம்ம பார்க்கல. யாரா பார்த்தீங்களா? நைட்டு யார் தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா? பார்க்கல. இருந்தாலும் நம்முடைய வல்லமையை பார்க்கறது, என்னுடைய சக்தியை பார்க்கறது ரொம்ப விவரமான ஒருத்தர் இதை பார்த்துருக்கான்னு இருக்கீங்க. அவன் பார்க்கல. இந்த மைக்கு எவன் தயாரிச்சாலும் அவன் யாரும் பார்க்கல. ஆனா என்ன நினைக்கணும், இந்த மைக்குடைய சக்தி, இதனுடைய கலை, இது செய்யற வேலை, இதையெல்லாம் பார்த்து கொண்டு இன்னைக்கு ஒருத்தர் தயாரிச்சிருக்காங்க. விவரமான ஆள் இருப்பான், நம்ம விட பயங்கரமான ஆள் இருப்பான். அவன் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் காக்காமல் இப்படி இந்த மைக்குல நம்ம மாதிரி இந்த உலகத்துல நாற்பத்தி அனுபவங்களை பார்த்தோம்னா நான் ஒரு எழுத்ததை ஒப்புக்கொள்வேன். இவன் அல்லாஹ் நான் செய்யக்கூடிய அற்புதங்களை இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாங்க ப்ரூவ் பண்றான். இன்னும் அற்புதம் 2 வகையில அங்க ப்ரூவ் பண்றான். ஒண்ணு உண்மையே சிந்திச்சுப்பாரு, 2 இந்த உலகத்தை சிந்திச்சுப்பாரு. இந்த பூமியை உலகத்தை எல்லாமே சிந்திச்சுப்பாரு. அதை சிந்திச்சு பார்த்தா அவனுக்கு நிறைய சொல்ல முடியாது. அவ்வளவு ஆச்சரியங்கள். எப்படி சிந்திக்கிறது? அல்லாஹ் வரக்குள்ளாரே உங்களுக்கு 2 கண்களை தந்திருக்கான். நற்புணம் இல்லையா? அல்ல அப்படிதான் கேட்கிறான். அல்ல ஐநை ஏன்னா உங்களுக்கு 2 கண்களை நான் தரவில்லையா? ஒரு இத்தனை ஒரு கபத்தை, ஒரு நாளைக்கு 2 உதடுகளையும் தரவில்லையா? அதையெல்லாம் சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் வரக்குள்ளாரே சொல்றான். இந்த கண்கள் என்று சொல்றவன் என்ன? அது ஒரு நரம்புகளுடைய ஒரு பண்பு. நரம்புகளை சுத்தி மெல்லிய நரம்புகளை மொத்தமா பண்பு மாதிரி சுத்தி ஒரு 50 கிராம் 60 கிராம் இடையில அதை ஆக்கி சொல்லி வச்சிருந்தாலும் கண்ணு அதானே இந்த கிடாய் தலையெல்லாம் வாங்குறீங்க, கண்ணெடுத்து பாக்குறீங்க, என்ன தெரியல, அது ஒரு பண்பு. இதான் வந்து ஒண்ணு காப்பு பார்ப்பது யாரு? மாட்டு கடையை காப்பு பார்த்துருக்கீங்கல்ல, அதான் நரம்பு, வெள்ளிய நரம்பு, 100 பொதியில 2 போகக்கூடிய நரம்பு. அவ்வளவு லேசமான நரம்பு வச்சு ஒரு குடிச்சு வச்சிருக்காங்க. இந்த கண்களை கொண்டு எத்தனை அதிசயங்கள் அல்லாஹ் நிகழ்ச்சி கொண்டிருக்கிறாங்க, அனுபவிச்சிருக்கிறோம். வெயிலுடைய அருமை நிழல் தெரியும் சொல்லுவாங்க. நிழலுடைய அருமை வெயில தெரியும். நிழல்ல உட்கார்ந்து அருமை தெரியாது. வெயில ஒரு நின்றுட்டு போய் நிழல்ல இருந்தா உங்க நிழலுடைய சுகமே தனியே தெரியும். கண்களை எந்த நேரமும் பயன்படுத்திட்டு இருக்கிறதா அந்த கண்களுடைய அருமை நமக்கு தெரிவதில்லை. கண்கள் இல்லாத ஒரு 3 மணி நேரத்துக்கு கண்ணை கட்டி விட்டுருவோம். ஒவ்வொருத்தரையும் செத்துக்காக வேண்டி கண்ணை இல்லாத ஒரு 3 மணி நேரம் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணுங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய அற்புதம் என்று உங்களுக்கு தெரியும். இந்த 50 கிராம் கூட இல்லாத இந்த நரம்பு சுருள்ல, நரம்பு கொண்டுல அவன் நிகழ்த்தக்கூடிய அரிசியை காட்சிகள் நீங்க பாருங்க. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அது வாழ்க்கையை பார்க்கிற காட்சிகளை எல்லாம் திரும்பி எடுத்து அச்சிட்டு இருக்கு. ஒரு கேவா ஒரு வினாடிக்குள்ள ஓய்வு எடுக்காத தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் ஓய்வு எடுக்காத ஒரு கேமரா அது நாட்டுக்கு பிள்ளை மாட்டி தள்ளிக்கிட்டே இருக்கு. பிள்ளை நம்ம போறல ஒவ்வொரு செகண்டை பார்க்கிற காட்சியெல்லாம் அப்படி எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு ஒரு நாள் நான் பார்த்துறேன். ஒரு 6 மாசத்துக்கு அவரை பார்க்கிறேன். அப்போ ஒரு போராட்டம் எடுத்து அடிச்சு விட்டு 6 மாசத்துக்கு முன்னே எடுத்த போட்டாவையும் இப்போ உள்ள போட்டாவை கம்பேர் பண்ணி அந்த செகண்டை முடிவெடுத்து நீங்க இப்ராஹிம் ராவத்தர் தானே அப்படிங்கிறான். அந்த செகண்ட் பார்த்த உடனே 6 மாசத்துக்கு முன்பு இப்ராஹிம் ராவத்தர் பார்த்துட்டு இப்போ பார்த்தா என்ன செய்யலாம்? இப்ராஹிம் ராவத்தர் தானே அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியும். இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ணு, சின்ன கண்ணு, சின்ன ஒரு துவாரம் இருக்கு பார்க்கிறது. அந்த பார்வையின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய வேலைகளை செய்வோம். இது பெருசு, இது சின்னதுங்கிறோம், இது கருப்பு, இது கருப்புங்கிறோம், இவன் அழகு, இவன் அசிங்கிறோம், இது என்னுடைய எது உன்னுடைய எதுங்கிறோம், இவன் கொண்டாட்டி இதை தங்கச்சிங்கிறோம். இதையெல்லாம் வித்தியாசப்படுத்தி கோடிக்கணக்கான வித்தியாசங்களை படுத்த காட்டக்கூடிய இந்த காட்சிய இந்த சின்ன ஒரு பந்து சுருளுக்குள்ள அல்லாஹ் வந்திருக்கிறாங்க. இது அற்புதம், ஆச்சரியமே இல்லையா? இதுக்கு பேசி போடவே இல்லை. இதுக்கு புரிவு வாங்கி அவங்க போட்டுதான் ஆகணும் ஆச்சரியம் கைங்க ஆக முடியும். மனுஷனுக்கு பணக்காரனா பார்க்க முடியும். இந்த கல்வி போட்டா எடுத்து ஒரு தரம் சொன்னா நீ அடிக்கிறதுக்கு புரிவு வாங்கி போடுங்க, அதுக்கு பேசி வாங்கி போடணும் ஆச்சரியம் தான் வைங்க. எல்லாம் வேலையெல்லாம் சுட்டு போயிடலாம். பணக்காரன் மட்டும் தான் புரிவு வாங்கி போட முடியும். நீ சொல்லிட்டு போடாத அது மாட்டுக்கு எடுத்து தட்டிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட ஓய்வு இருக்கிறதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை
விஷயத்தை எல்லாம் படைச்சு வச்சு உனக்குள்ள எப்படி நடந்துச்சு தன்னால உருவாக்கிட்டா நீ தன்னாலே இது உருவாயிட்டு நீ நினைக்கிறியா? இவ்வளவு பெரிய வேலையை ஒரு விவரமுள்ள ஒருத்தர் செஞ்சிருப்பாரு உங்க நம்பிக்கை வருகிறா? நல்லா கேட்கலாம். அதை உனக்குள்ள செஞ்சுட்டு உன் நாக்கு எடுத்துப்பாரு. நாக்கு என்ன அது அப்ப என்ன இருக்குன்னா தீர்ப்பு. ஒரு பெரிய நாக்கா இருந்தா நாளைக்கு சும்மா போனோம் 100 கிராம் 20 இறச்சி துண்டு நாக்கு அவ்வளவுதான். இந்த நாக்குங்கிறது என்ன? ஒரு இறச்சி துண்டா இப்படி ஆக்கும் வேலைக்கு அதெல்லாம் பார்க்க பிறகு இப்படி ஆட்டினா தமிழ் தான். அது ஒரு பைசா ஆட்டுனா தமிழ் பார்க்க இதே நாட்டில் வேற ஒரு மாதிரி ஆட்டினான்னு இங்கிலீஷ் சொல்றீங்க. அதே நாட்டில் இன்னொரு மாதிரி ஆட்டினான்னு வைங்க அதை கன்னடம் சொல்லுங்க. அதுக்கு மூக்கு சேர்த்துக்கிட்டு மாதிரி ஆட்டினா மலையாளம் சொல்லுங்க. நாட்டு ஆட்டும்போது மூக்குல இருக்காங்க வைங்க அதை மலையாளம் சொல்லுங்க. ஒரு நாட்டு ஒரு இறக்குறது இப்படி மேல எங்கேயும் அடிக்கல. உள்ள பேசும்போது என்ன நடக்குது செய்யல. ஆடு நாட்டு ஆடு போதுங்க. இந்த நாட்டு ஆடு போது என்ன செய்யணும்? நீங்க 2 லட்சம் வாங்கணும், 10 லட்சம் வாங்கணும், நல்லா இருக்கிறாங்க, திட்டுறாங்களோ பாராட்டுறாங்களோ அடிக்கட்ட கொண்டாடுறதுன்னு அது ஒரு நாட்களும் நேற்றாக்கணும். என்ன பண்றோம்? ஒருத்தரை பார்த்து அடிக்கட்ட மறுக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன பண்றோம்? நேற்றாக்கம் வருவோம் அறிவுறோம். என்ன சோமா இருக்கிறாங்க சிரிக்கிறாங்க. இந்த நாட்டு எப்படி ஆகும் அறிவு வேற மாதிரி ஆட்டா நம்ம பாராட்டுறோம். இந்த நாட்டு வந்து வேலை சொல்வது ஒரு சின்ன இடத்து நம்மளோட பெரிய நாட்டுடைய என்ன மாட்டுக்கு ஆட்டுக்குமே அடுத்த செய்து நாட்டு வருதா நம்மளோட பெரிய பெரிய நாட்டுகள் இருக்கு. ஆச்சரியமா தான் இருக்கு. சின்ன ஒரு மாதிரி சின்ன ஒரு சமதி வந்து அந்த மூர்த்தி அந்த காற்று அளவுயே அது ஒரு காரணம் தத்துவம் ஒரு மாற்றுங்க. இது தமிழ், இது நல்ல வார்த்தை, இது கெட்ட வார்த்தை, இது சிங்கில பொருளை பேசுறாங்க, இதை பத்தி பேசலாம், மருத்துவத்தை பத்தி பேசலாம், மாற்றத்தை பத்தி பேசலாம். இப்படி எல்லாம் வேறுபடுத்துறோம். இவ்வளவு வேலையும் அந்த 50 ரூபாய் இறந்து போனது அல்லா தன்னை தான் இருக்கிறேன் என்பதை இலக்கணம் ப்ரூவ் பண்றான். இந்த அற்புதத்தை கொண்டுதான் ப்ரூவ் பண்றான். அற்புதம் எல்லாத்தையும் இருக்கிறதா தெரிய மாட்டேங்கிறது. இது இந்த அவுளியா கண்ணாடி விட்டு கப்பல் அடைச்சாருங்கிறத நான் பிந்தி வர்றேன். கண்ணாடி விட்டு கப்பல் அடைக்கிறார் இல்லைங்க. இந்த அற்புதத்தை எல்லாம் விட பெரிய அற்புதம் நடந்துச்சான்ற 2வது விஷயம். அதையெல்லாம் விட பெரிய அற்புதத்தை ஒவ்வொரு வினாடி நேரமும் பாதி அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டு என்னைக்கும் நடந்ததாக சொல்லப்படுற பொய்யான ஒரு கதையை நம்பிக்கிட்டு அவங்களையாவே பிள்ளைய கொடுங்கிறான். ஆனா உனக்கு இந்த கண்ணத்தந்து எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டிட்டு இருக்கான். இந்த நாக்கத்தந்து எவ்வளவு பெரிய அதிசயத்தை ஒவ்வொரு வினாடி நேரமும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அவங்க கேட்க மாட்டேங்கிறான். எப்போ என்னமோ நடந்துச்சு எவ்வளவு எழுதி வச்சிருக்கிறான். அதை நம்புறான். அதை நீ அனுபவிக்கிற நேரத்தில் அது உண்மையா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த நாட்கள் உள்ள அற்புதம் உண்மை. நீ அனுபவிக்கிற, நீ பேசுற, உங்ககிட்ட இருந்து பாச பிறக்குது. இந்த கண்ணுல உள்ள அற்புதம் உண்மை. நீங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வினாடி நேரமும் இந்த அற்புதங்களை அற்புதமாக நினைக்கிறது இல்லை. உங்களுடைய அதே நாட்டில் கொண்டு என்ன செய்யறான்? நீ இனிப்பு பிடிக்கும். அது வேற டபுள் வேலை இருக்கு, மல்டி பர்பஸ். நாட்களே பாச ஒரு பக்கம் பிறக்குது. அப்புறம் என்ன பார்த்தா இது இனிக்குதுங்கிற வாய் வச்சுக்கிட்டு இது பிடிக்குது. என்ன வேணாம், இதுல கசப்பா இருக்குது. மாத்திரை போட்டு முன்கிறீங்க, நாட்டில் வச்சு தப்பி சாப்பிட வேண்டியதான கசக்குது. அதெல்லாம் அந்த வேலையில அதுக்குதான் இந்த 50 கிராம் இறைச்சிதான். இந்த 50 கிராம் இறைச்சிதான் என்ன பண்ணுது? இது கசப்பு, இது இனிப்பு, இது புளிப்பு, இது கார்ப்பு, இது கைப்பு, இது உணர்ப்புன்னு சொல்லி இவ்வளவு சுவைகளையும் வித்தியாசப்படுத்தி ஒரு அதிசயத்தை எல்லாம் நிகழ்த்தி காட்டுறான. ஒவ்வொரு வினாடி நேரம் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாம் எங்க இருக்கிறீங்க? உன் நாக்குல கேடு சொல்லுது. உன் நாக்கு எப்படி இயங்குதுன்னு சிந்திச்சு பார்த்தேன்னு சொன்னா இதுக்குள்ள இவ்வளவு நடக்குதுன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்னு சொன்னா அவன் ஒருத்தர் இருக்கிறான், சூப்பர் கவர் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியும். அல்ல அப்படித்தான் தன்னையை அறிமுகப்படுத்துவதற்கு கூட தான் நிகழ்த்துகிற அற்புதங்களை தான் நமக்கு சான்றாக தரான். தண்ணியை கொண்டாந்து நிப்பாட்டல, நான் நிகழ்த்துகிற அற்புதத்தை பாடுறாங்களாம். காதுங்கிறது என்ன? இந்த வெளிப்புறத்தெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் காது கிடையாது. காதுங்கிறது அந்த துவாரத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ட்ரம்மு, ஒரு சவ்வு. விரல வச்சு குத்துனா ஓட்டையாயிரும். அப்படி குத்தக்கூடாதுங்கிறத விரல் போகாம ஆக்கி வச்சிருக்கான். இல்லாட்டி தூங்கி எந்திரிச்சோட காது போயிடும் ஒவ்வொருத்தனுக்கும். இவனுக்கு உள்ள ஒரு ட்ரம்மை வச்சு அதுக்குள்ள சின்ன விரல் கூட போகாத அளவுக்கு ஆக்கி வச்சுட்டான். இப்படி போறது இன்னும் ஒரு 5 சேர்த்து போனுச்சுன்னா காலையில சொல்றோம் எல்லாருக்கும். அப்ப உள்ள ஒரு ட்ரம்மை ஒண்ணு வச்சு இந்த ட்ரம்முல என்ன நடக்குது? நான் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் காற்று அலையில் அப்படி வருது. காற்று அலையில அந்த ட்ரம்ல அப்படி லேசா வருது. அந்த ட்ரம்ல வருது. பட்ட உடம்புல என்ன சொல்ல நீங்க கிரகிக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன் என்பதை இந்த ஓட்ட வழியா உள்ள போய் அந்த காதுன்னு சொல்லக்கூடிய சவுல அப்படியே வருதி விடுது. வருடுறத என்ன செய்யறான்? இவன் அல்லாங்கிறான்,
இவன் ரசூலுல்லாஹ்ங்கறான், இவன் சைத்தாங்கறான், இத பேசுறான்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையா ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு வாக்கியமாக அப்படி வேறுபடுத்தி செய்யறமே, இது பூரா அதுக்குள்ள இருக்கு. அந்த காது அந்த கம்முல சுப்ஹானல்லாஹ் அவன் பண்ணிக்க ஏற்பாடு பாருங்க. இந்த காது பாருங்க, இது பாருங்க, இந்த சாக்கர் வச்சுக்கோங்க வண்டியில வேகத்தடையில ஏறி குடும்பம் போது சாக்கர் சொல்லி வைங்கள முதுகுல புண்ணா போயிடும். சாக்கர் எல்லாம் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க 7 நாளைக்கு படுக்கணும். அந்த சாக்கர் சர்க்கில பிரிஞ்ச கொடுத்து அதோட தூக்கி போடுறதுனாலதான் ஒரு அளவுக்காவது கஷ்டம் இல்லாம வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி ஏன் இருக்கக்கூடிய சாக்கர் மாதிரி காதை வச்சு அடிச்ச உடனே போயிடாது. ஒரே மருந்து உடனே கொடுக்கறதுல இல்லைன்னா பள்ளிக்கூடத்துல சட்டம் கொண்டு வைங்க, வாத்தியார் அரங்காரம் வைங்க. இந்த சாக்கர் இல்லைன்னா அந்த அளவே சொல்ல போயிடும். இந்த காது மழை நல்லா வைக்கணும்னா ஓட்ட மட்டும் மேல இருக்கணும்னா 3 பேர் வாத்தியார் கொடுத்தா இல்லடா சொல்ல வேண்டும். அப்படியே காது சொல்ல போயிடும். அப்ப அந்த ஓட்டைக்கு ஒரு டேஞ்சர் வரக்கூடாதுக்காக வேண்டி அவ்வளவு அழகான ஏற்பாடுகளை பண்ணி இந்த காதுல எத்தனை விஷயம், மூக்குல எத்தனை விஷயம், உன்னுடைய கண்ணுல எத்தனை விஷயம், உன்னுடைய மூளையில எத்தனை விஷயம், உன்னுடைய குரலுக்குள்ள வயிற்றுக்குள்ள எத்தனை விஷயம், சொல்லிக்கிட்டே இருக்கிற 24 hours வேலை செய்ய ஸ்ட்ரைக் பண்ணுதா? நீ தூங்குனா நல்ல வேலை செஞ்சுட்டு தூங்குறது வந்து கைகாலத்தான் வருது. உள்ள இருக்கு அரை வச்சுட்டு வேலை வேலையும் கிடையாது. நீ தூங்குனா வாட்டுக்கு திண்ணிட்டு வச்சுங்கிற காலையில கிளீன ஆட்டோமேட்டிக் அரசு வச்சிருக்கு. ஒரு முடிக்கிட்ட கண்ணாடிச்சா இருந்த நீ 10 மணிக்கு 10 ஆகிட்டு அறுபாடு நீர்மாடுங்க அது மாட்டுக்கு போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி வெறும் அரைச்சி மட்டுமா செய்து அரைச்சி சர்க்கரை தனியா, ஊக்கத்தை தனியா, அதுல சக்திகளை தனியா, அதுல தண்ணீரை தனியா, இப்படி பிரிச்சு எல்லாம் அங்க டிபார்ட்மெண்ட் அனுப்பிட்டு கரெக்டா வந்து வெளியே பண்ணா தண்ணி எழுந்திருச்சிக்கிறோம். இவ்வளவு வேலை என்னைக்காவது செக் பண்ணிருக்கிற இந்த தொடர்புகள் என்னங்க தொடர்புகள் இந்த ஆட்டுக்கெல்லாம் வாங்கி சொல்றீங்கல்ல, அதே மாதிரியான மெட்டீரியல் இருக்காது. இருப்பு முறையை செஞ்சிருக்குது, நமக்கு முறையை குறையா இருக்குது, எருமத்தை குறையா இருக்குதுன்னு அது மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். அதுக்குள்ள அதை விட கடினமானதான் ஒரு இறக்கம் எருமையெல்லாம் மெட்டீரியல் அந்த அனுப்புக்குள்ள இது இரும்பு இல்லாம அதையும் கஷ்டமாக்கி கொடுத்தாங்க. அதோட குடலுடைய சக்தியை விட கூடுதலான சக்தி உள்ளதெல்லாம் உள்ளதுங்கிறான். அதையும் ஒரு மாதிரியான பயத்தை கொத்தி பண்ணி அதை ஆட்சி போடுறதுனா மென்மையாக்கி அப்படி செஞ்சு அதை பிரித்து சுத்தமாக எத்தனை அனுப்புறங்கள் மனிதனுடைய உடம்பையும் அவங்களுடைய மூளையையும் அவங்களுடைய ஒவ்வொரு இயக்கத்தையும் ஆய்வு செய்து பார்க்கிறது சொன்னா இந்த அற்புதங்களுக்கு பிறகு அல்ல இன்னும் கேட்க மாட்டான். இல்ல அல்ல இங்கிருந்து உனக்குள்ள இருக்கு, உனக்குள்ள இருக்கிற ஆன்மீகவாதிகள் ஏமாற்றம் சொல்லுவான். உனக்குள்ள இருக்கணும் உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி உனக்குள்ள அல்ல என்ன இருக்கும். உன்னை ஆய்வு பண்ணி பார்த்தது சொன்னா இவ்வளவு வேலையை வந்து தன்னால இருக்கும். பெரிய சூப்பர் போவா பயங்கரமான இருக்கும்னா இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சிந்தித்து பார்க்க வேண்டாமா? பிடிக்கும். உனக்குள்ள சூடு பார்க்க வேண்டாமா? அல்ல கேட்கலாம். இன்னும் சொல்ல போனா உங்களுடைய பிறப்புடைய வரைப்புடைய அன்பியை சிந்தித்து பார்த்தாயா? நல்ல கேட்கலாம். அவைக்கும் மாற்றோடும் அனைத்தும் தகுதிப்போம் அவனோட பார்ப்போம் வேண்டாம். நீங்கள் இந்து துணியாக நீங்கள் கற்பனையில செலுத்துகிறீர்களே அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? அனைத்தும் தகுதிப்போனோ அவனோட பார்ப்போம் அதை நீங்கள் உற்பத்தி செய்து கலைக்கிறீர்களா? நான் கலைக்கிறேன். இது வந்து குடும்ப வாழ்க்கையை ஈடுபட்டு இந்து துணியை கற்பனையில செலுத்துற இந்து துணியில என்ன இந்து துணி ஒரு துணி கூட இல்ல, துணிங்கிற ஒரு பேருக்கு சொல்லிக்கணும். ஒரு துணியில லட்சக்கணக்கான உயிரிழக்கள், ஒரு துணியில லட்சக்கணக்கான பகுதிதான் ஒரு குழந்தையாக கணிக்குங்க. நம்ம இருக்கிறோமே நம்மளுடைய மூல விதை என்ன தெரியுமா? ஒரு தந்தையிடமிருந்து வெளிப்படக்கூடிய முழு விந்து அல்ல, ஒரு தடவை ஒரு ஆணிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த விந்திலிருந்து 30 லட்சத்துக்கு மேல உள்ள குழந்தைகள் உருவாக முடியும். 30 லட்சத்துக்கு மேல உள்ள உயிரிழக்களை உருவாக்கக்கூடிய அந்த விந்து துறையிலிருந்து ஒரு சின்னது, அதை எந்த ஒரு கண்ணாடி வைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு சின்னது. அவ்வளவு சின்ன பொருள் 170 எழுத்துங்கன்னா அதுல 10,000 உயிர் உண்டாக முடியும். அவ்வளவுக்கு சின்ன ஒரு துணி வந்து கற்பறைக்குள்ள போய் அதுக்குள்ளதான் அந்த கண்ணு இருக்குது, அதுக்குள்ள அந்த முக்கெல்லாம் இருந்துச்சு, அதுலதான் இந்த மூலெல்லாம் இருந்துச்சு, அதுலதான் இந்த குடலும் இந்த வயிறுலாம் இருந்துச்சு, அதுலதான் இந்த கலரும் நிறமெல்லாம் இருந்துச்சு, அதுலதான் இந்த குணாதிசயமெல்லாம் இருந்துச்சு, அதுலதான் நல்லவனா கெட்டவனா இருந்துச்சு. அவ்வளவு சின்ன ஒரு விதையிலதான் மனிதன் பிறக்கிறான், உருவாகிறான்.
அவ்வளவு அற்பமான பொருள் இருந்து உன்னை படைக்கிறா பாவி. அல்லாஹ் கேட்கிறான், அன்சும் தகுலுக்குணவு அன்னகருள் காலிக்கும், என்ன நீங்க அதை படைச்சுக்கிட்டீங்களா, அதை நான் படைக்கிறேன்டா, படைச்சுட்டு வந்துடுறீல, அப்புறம் என்ன வேலை பண்றேன்னு பாக்குறியா? உள்ளுக்குள்ள உட்கார்ந்து அது வாட்டுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. இவனுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கண்டிப்பான். வெளியே முன்னாள் தடுத்த நேரத்தில் அந்த கும்பலத்தில் லேச அம்மாவுக்கு ஒரு காலம் நடுறாங்கன்னா நம்ம கட்டியா போயிடும். ஏன்னா போகும்போது என்பதை விட 18 மணிக்கு பேசாத வெளியே வரலாம். போகும்போது எந்த சைஸ்ல இருந்தாலும் சொல்ல முடியாது. அளவு சின்ன சைஸ்ல உள்ள இருந்தவன் அளவு 18 மணிக்கு பெருசாக வெளியே வரலாம். அந்த வேதனை கால முடியாம ஒரு கால நசுக்குனாலே அவன் நான் கதை கொடுத்தாங்க. நல்லா எங்க இருக்கிறாங்க, இப்படி ஒரு மதிப்பு தான் கேட்க இருக்க மாட்டான். அண்ணன் பக்குவம் வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டி அப்படி வரவழைப்பாங்க, ஒரு பருவத்தை உண்டாக்கி அப்படி தடுப்பு முடியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிரசவ மரணப்பதற்கு போறது சொல்லுவாங்க. பெற்று மட்டும் என் பிள்ளை என்ற நிலைமைக்கு பாசத்தை உண்டாக்கி உங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. யார் பெரிய ஏற்பாடு உள்ளுக்குள்ள இருக்கும் போது இவ்வளவு செட்டப் பண்றது யார் போடும்போது என்ன, நீ வெளியே வந்து முழுவதுக்கு ஒரு லேசான குடும்ப சரீர வெச்சரா மாநில ஒரு வேசாக்கி வச்சிருக்கா பாவி. அந்த பாவியில இன்னொரு பொருள் வர முடியுமா? அவ்வளவு அழகான முறையில அதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இங்கிருந்து நீங்க வெளியிடுவாயமா? வெளியே வந்து உளுந்த முறை இந்த குழந்தைக்கு தேவையான உணவை கடையில வாங்கி திங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. நம்மள தொண்ணூறு தேவை இருக்க மாட்டேங்க, அது காரணம் எடுத்துவாங்க. குழந்தைக்கு சார்ந்த உணவு வந்து கடையில் வாங்கக்கூடாதான், அவருக்கு வந்து உண்டாக்குறாங்க. வெளியே வரும்போது ரெடிமேட் உணவு தயாரா இருக்கு. அதுக்கு நிகரான எதுவும் இல்லை. நிரந்தரம் விட்டா பால்கோடு வைக்க முடியும். பால்கோடு விட்டா கூட தாய்ப்பால் நிகரானது எதுவும் இல்லை என்று சொல்லித்தான் தாய்ப்பால் இந்த கோட்டை வைக்க வேண்டியிருக்கு. அவருக்கு அதுக்கு நிகரான ஒரு பொருள் இல்லை என்று சொல்ற அளவுக்கு ஒரு சத்துணவு எல்லா நோய்களையும் தாக்கு பிடிக்கக்கூடிய உணவு, யாரும் கலப்படம் செய்ய முடியாத உணவு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க பாவி. நான் இருக்கு தெரியலையா? இதுல வந்து நான் உட்கார்ந்து வேற ஏதாவது செய்யறது எனக்கு தெரியலையா? இப்படி ஒரு சூப்பர் பவர் நான் இருக்கிறேன் குடிக்க முடியலையா? அல்ல கேட்கலாம். இப்படி விஷயத்துக்குதான் விஷயம். நம்ம பிறப்புல இருந்து நம்ம சாவ வரைக்கும் ஒரு நிமிஷத்து ஈட்டுகள் எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்ம அறிவு செய்யறது போகுது. பகுத்தறிவு இந்த வேலை இல்லை. பகுத்தறிவு வழியாக நடக்க முடியாத அரசியல் எல்லாம் நடந்து கொடுக்கிறது. இந்த பால் கொடுக்காம இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி குறுக்கக்கூடிய ஒரு உணர்வை உண்டாக்கி குறுக்காட்டி வேணும் அனுபவிக்கலாம். அதாவது குறுக்காமல் விரும்பக்கூடாது என்பதற்காக வேண்டி பால் கொடுப்பதை உணவாக ஒரு பக்கம் ஆக்கி அது குறுக்கலை இருப்பு வேலையாக ஆக்கி குறுப்பு ஒரு கடமையாய் மறுக்க முடியாத ஒரு பொறுப்பு மாறி அதை தொகுத்து நம்ம காப்பாற்றலாம். எந்த வேலையும் அதுக்கு இத்தனை கைமாறு. அப்ப அப்படி எல்லாம் அப்படி அதை நம்மளை காப்பாற்றுறதுக்குரிய அவர் வேலைகளுக்கு ராத்திரியில அவர் அர்த்தம் ராத்திரியில ஒரு தாய் தூங்கி விடலாம். குழந்தை பெற்ற தாய் பால்குடி பருவத்தில் குழந்தை இருக்கு. அந்த 6 மாத குழந்தையை போட்டிருக்கிற 3 மாத குழந்தையை போட்டிருக்கக்கூடிய ஒரு தாய் பருத்து உறங்கி கொண்டிருக்கிறார். இடிச்சாலும் நிற்க மாட்டார். அப்படி சொல்லுவார். அவருக்கு குழந்தை அனுபவத்தை மறைக்க போறீங்க. இப்படிதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தை அனுபவத்துல கட்டி நிற்கிறார். கட்டில அனுபவம் 8 மணிக்கோ 24 அனுபவம் மேல உருமுச்சோ கனவு பயந்துச்சோ இப்படி ஆய்வு பண்றதுக்கு வச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் அலாரம் வச்சிருக்கா? எந்த அலாரமும் இல்லை. வெளியில என்ன இதையே விடணும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவா. இந்த குழந்தையுடைய சிறிய சட்டம் எழுதி இந்த மானசீகமான கிணச்சில ஆதாயம் இருக்கிறது. மக்களுக்கெல்லாம் என்னமோ காரணம் சொல்லுவ, சயின்ஸ் சொல்ற, இயற்கைன்னு சொல்லுவ. இந்த மானசீகமான கிணச்சில ஏற்படுத்தவங்க யாரு? ஒருத்தர் இல்லையா? ஒரு சூப்பர் இல்லையா? என்ன செய்வது? அப்ப இந்த மாதிரி இந்த குழந்தையை காப்பாற்றுறதா அவனுக்கு பருப்பூமியில தேவை இருக்கும். அவனை பருப்பு இருந்தாலும் இங்க இருக்காங்க 3 மாசத்துலேயே நீ சகாதாரன புரிஞ்சுங்க. அல்ல வேக மாட்டீங்க. அப்ப இப்படியான அதிசயங்களை அனுப்புகிற உலகம் முழுவதும் நமக்குள்ள பரவ பெற்ற தகப்ப இந்த குழந்தையை பெற்றவங்க அதுக்காக இருந்து 3 லட்சம் நடக்காது கொண்டாடி அந்த பாலைவனத்தில் நடக்கலாம். எதுக்கு அதுக்குள்ள நல்லா இருக்கணும், அது சமாளிக்கணும், நல்லா இருக்கணும். இந்த பாசத்தை அவங்கள தான் பாசத்தை வந்து படத்திரி விளையாட்டு சிந்திச்சு பார்த்தா சொல்றீங்க.
சிந்திச்சு பார்த்தா ஒன்றும் போட மாட்டான். எங்க பிறந்ததுக்கோ செஞ்சாலும் ஒண்ணு இல்லை. சிந்திச்சு பார்த்தா போடுறான். அந்த ரப்பில்லாவின் தான் இந்த பாசத்திரமத்தில் போட்டாலே தவிர எந்த பகுத்தறிவு ஆராய்ச்சி எவனும் உண்டாக்கல பாசத்தை அவனே போடுறான். அதனால வெள்ளைக்கு முட்டுக்கு பார்த்துருப்பாங்க. நம்ம உடம்பு ரேட்டியா போட்டுருவோம். போக மாட்டேங்குது. இன்னொரு மணி என்ன பண்ணுவோம் தாண்டி இருக்கா வண்டியில இருந்து மழை இருக்கிற உங்க மேல சொல்ல முடியும். அப்படி வார்த்தை தான் வருவாங்க. ஒரு கார் அடிச்சு நேரமா ஒத்துக்குவீங்க. இந்த புதிய வந்து மழை வச்சுட்டாலும் திரும்பி வெளியே விளையாடுவாங்க. எப்படி மாற்றம் பண்றாங்க இடத்துல அந்த நேரத்தில் அப்படி கோவத்துக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க போட்டுருப்பாங்க. அப்பனுடைய வேட்டிய முடிய அன்னைக்கு இயற்கையாக வர வேண்டிய கோவத்தோட வளர்ச்சி எவ்வளவு ஒரு 6 மாசம் 3 மாசம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. முழுவதி பேசுறியா எல்லாம் வேட்டிய அதுல சந்தோஷம். இன்னொரு வேட்டு மாற்றம் இன்னுமா இருக்கு. விளையாட்டு சமாசம் இருக்கு. கூட்டா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. இது ஏன் செய்ய வேற நீ என்ன பக்கத்திலும் என்ன ஆங்கிலம் தமிழ் ஏன் பேசத்துக்கு போனாலும் முடியும். அதிசயங்கள் அல்லாமலே தன்னுடைய அற்புதங்கள் வழியாகத்தான் தான் இருப்பதை நிரூபிக்கிறான். வீட்டில் சொல்ல வேண்டியதுன்னா அற்புதங்களை வைத்துத்தான் மாவட்டம் இருக்கிறது நம்புங்க. அல்ல இந்த அற்புதங்கள் எல்லாம் எதையோ நடந்த கதை இல்லை. வித்தியாசங்கள் இருந்தால் அல்லா சொல்லக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்கள். அதே மாதிரி மண்ணையை செஞ்சீங்களா இந்த பூமியை செஞ்சுட்டாங்க. ஆயாசம் இந்த வாழ்கின்ற பூமியை செஞ்சு கொடுத்தார். ஏராளமான சான்றுகளுக்கு உண்மையான மக்களுக்கு ஏராளமான சான்றுகளை இருக்கின்றன. நல்லா சொன்னோம். அல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா நீ வாழ்ற பூமி இருப்பார். இது எப்படி இந்த பூமி இந்த பூமியை அல்லா எப்படி அனுபவிச்சிருக்கிறார். அது அன்பத்தை நிறுத்திருக்கிறார். அல்லா இந்த பூமிக்கு தூண் கிடையாது. நம்ம கசபுல் அம்பியாவோட எழுதிருக்கோம். இந்த மாற்றுக்கொண்டு அல்லா வச்சுக்கிறாங்க. நம்ம பேசிக்கிறாங்க கசபுல் அம்பியாவோட பேர்ல ஒரு கல்வி வச்சுக்கிறோம். அல்லா வந்து பூமிக்கு ஒரு நாட்டை வச்சு செய்யலாம். அந்த மாட்டுடைய வயசு 6 மாசம் வச்சிருக்கலாம். 6 மாசம் வயசு மேல இருக்கு. அப்படி தூக்கி போய் இந்த குள்ள மாத்திக்கிறோமா. இது எவ்வளவு கிருக்கம் வந்தது. அல்லா அப்படி சொல்லல. அதனால வந்து குள்ளம் வழக்கு எப்பகும் எல்லா கோள்களும் தங்களுடைய பாதைக்குள்ள நீந்திக் கொண்டிருக்கின்றன அல்லா சொல்றான். பூமி, சந்திரன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், வியாழன், புதன் என்று எல்லா கோள்களும் எல்லா துணை கோள்களும் எல்லா நட்சத்திரங்களும் இந்த கேலக்சி அல்லாம ஏனைய கேலக்சிகள் இருக்கக்கூடிய அத்தனை சூரியனும் அவனுடைய குடும்பங்களும் சுழன்று கொண்டிருக்கின்றன என்று இன்றைய விஞ்ஞானிகள் சொல்வதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப இந்த பூமி என்பது ஒரு உருண்டை வடிவமாக உருட்டப்பட்டு அப்படி அந்த இடத்துல நிற்கிறது. இது மேல இருக்கிற மாதிரி தான் கீழே அந்த மேல ஏதாவது கட்டி தள்ள விட்டுருக்கா இல்ல. இதே மாதிரி தான் கீழையும் கீழே உள்ளவன் நம்மளை தலைகீழ இருக்கா நினைச்சிருவான். அமெரிக்காவுக்கு நேரம் கீழே இந்தியாவுக்கு ஓட்ட கொடுத்து அமெரிக்காவுக்கு போயிடுவான். கரெக்டா நேர ஓட்ட போட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நேர கீழே அமெரிக்காவில் நிற்பீங்க. அப்ப அமெரிக்காவுக்கு நேரம் நீங்க இருக்கிறீங்க. உங்களை பத்தி அவன் என்ன நினைப்பான்னு யோசிப்பாங்க. அவங்க தலைகீழ இருக்கிறாங்க. நம்ம நேரம் இருக்கிறோம்ல நமக்கு எப்படி தெரியும். இப்படி அவன் இருக்கிறாங்க உருண்டையான பூமி. நீங்க இப்படி இருக்கிறீங்க. அவன் எப்படி இருக்கான் இப்படி கீழே எப்படி இருக்கான். அது தலைகீழ இருப்பான். அமெரிக்காக்காரன் தலைகீழ இருக்கான் நீங்க நினைப்பீங்க. அவன் உங்களுக்கு தெரியும் நினைக்குவான். இந்தியாக்காரெல்லாம் தலைகீழ இருப்பான். ஆனா யாருக்குமே தலைகீழ இருக்கிறது தெரியல. நம்ம நினைக்கிறோம் நம்ம வேற நிக்கிறோம். அவன் வந்து இந்த உருண்டைக்குள்ள வச்சு சுத்த விட்டு ஒவ்வொருத்தரும் நான் நேர இருப்பதான ஒரு ஃபீலிங்க ஒரு உணர்ச்சி உண்டாக விட்டு சுத்தம் நமக்கு தெரியல. சாதாரண ஒரு பசுமையை உட்கார்ந்து போறீங்க 40 போனாலும் நமக்கு தெரியும். 25 போனாலும் நமக்கு தெரியும். 10 போகுது தெரியும். இது எத்தனை 1000 மைல் வேகத்துல இந்த பூமி மணிக்கு எத்தனை 1000 மைல் வேகத்துல சுத்துது. யாருக்காவது சுத்துறது தெரியுதாங்க. பூமி சுத்துற யாராவது உணர்ந்திருக்கிறீங்களா? அப்ப யாராலும் உணர முடியல. உணர முடியாத அளவுக்கு இந்த பூமி அப்படி அந்த இடத்துல அப்படி நிப்பாட்டி இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பூமி நிக்குது. சூரியன் அது ஒரு அந்த இடத்துல நிக்குது. சந்திரன் இன்னொரு அந்த இடத்துல நிக்குது. ஒன்றோடு ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கிற சூரியனை நோக்கி பூமி சுத்துது. அந்த பூமியை நோக்கி சந்திரன் சுத்திக்கிட்டு வருது. அதுல இரவு பகல் மாறி மாறி வருது. இந்த அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க ரப்புல் ஆலமீன். கீழே உரும்புறாம மேல ஈர்க்கப்பட்டாம எப்படி இது நிக்கி இத்தனை வயசையும் தாங்கிக் கொண்டு இப்படி நிக்கல அந்த இடத்துல. இதுதான் பூமியுடைய ஏற்பாடு. அதனால சுத்திட்டு வந்துடுறோம் அப்படியே. அதனால விமானத்தில் போக முடியுது. அப்ப அந்த இடத்துல இந்த பூமியை நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அது அதிசயம் இல்லையா?
அதுல உங்களுக்கு அற்புதமான ஒரு காட்சி உங்களுக்கு தெரியலையா? பூமியும் சந்திரனுக்கும் ஈர்ப்பு சக்தி எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு கோள்களுக்கு ஈர்க்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறான். அதனாலதான் மேல போட்ட பொருள் கீழே விழுவுது. புவி ஈர்ப்பு சக்திங்கிறாங்க. இதை இந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய சக்தியை பூமியை கொடுத்த மாதிரி சந்திரனுக்கு கொடுத்திருக்கிறான், சூரியனுக்கு கொடுத்திருக்கிறான், ஒவ்வொரு கோள்களுக்கும் எல்லாம் கொடுத்திருக்கான். அந்த ஈர்க்கிற சக்தி ஒரு பக்கம் அதிகமாச்சுன்னு வைங்க, பூமியுடைய ஈர்க்கிற சக்தி 1% அதிகமாச்சுன்னு சொன்னா சந்திரனை எடுத்துக்கணும். வேகமா ஒரு சந்திரனை முட்டு போட்டு முடிஞ்சு போச்சு. பூமி சந்திரன் சேர்ந்து முடிஞ்சு போச்சு. சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமான அந்த கதிதான், சூரியனுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமான அந்த கதிதான். ஒரு 2 சமமான காந்தத்துக்கு இடையில இரும்பு இருக்குமே, அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி அந்த இழுவையிலே ஏற்றி நின்றுட்டு இருக்கு இந்த பூமி. சுபஹானல்லாஹ். இது அதிசயம் இல்லையா? இது சுழல விட்டுருக்க அதிசயம் இல்லையா? சுழல்வது உனக்கு தெரியாம வச்சிருக்கிறான், அது அதிசயம் இல்லையா? அது தண்ணீர் அதிகமா இருந்து ஒரு சுத்தமா தண்ணி செதறி போகலாம் பாருங்க, தண்ணியோட சேர்த்துக்கிட்டு தான் சுத்துது பூமி. உருண்டையா இருக்கு, கொட்ட மாட்டேங்குது கீழே. என்னுடைய வெளிச்சமாச்சு இனிக்கிறாண்டு அதுவும் இனிக்கல. இவ்வளவு இனிப்பு எங்கடா இருந்துச்சு? எத்தனை மூட்டை சீனியை போட்டா ஒரு இனிப்பு வரும்? அப்ப ஒரே ஒரு மாங்கொட்டை நீ புதைக்க இந்த மண்ணையே இனிப்பாக மாற்றி, இந்த தண்ணீரையும் இனிப்பாக மாற்றி, ஒரு பக்கத்திலே 2 இனிப்பு சுபஹானல்லாஹ். இப்படி எத்தனை அதிசயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைச்சிருக்கிறான். ஒரே ஒரு நெல்மணியை போடுற, அது 100ஆக 200ஆக உற்பத்தி ஆகுது. இப்படி அல்லாஹ் இந்த உலகத்துல நிறைய இதையே சொல்லிட்டு போனா வேற டாபிக் நான் வர முடியாது. அல்லாஹ் நிகழ்ச்சி அற்புதங்கள் நான் சொல்ல, அதுக்காக இந்த தலைப்பு நம்ம எடுத்துக்கொள்ளல. அற்புதம் என்பது ஏதோ நீங்க பெருசா யாரோ செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க வேணாம். அற்புதங்களை இப்படி படுத்துக்கிட்டு மேல நோக்கி பாருங்க, அற்புதங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்களே கண்டு உணர முடியும். அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். சமாவாத்தி உள்ளர், இந்த வானங்கள் பூமி எல்லாம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் சிந்திப்பார்கள். ரப்பனா மா ஹலக்தஹா பாத்திலா, இறைவா இதன் வீணுக்காக படைக்கவில்லை என்று அவர்கள் உணர்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அற்புதங்களுக்கு நீங்க எங்க சேர்றீங்கன்னு கேட்டா, எவனாச்சும் ஒரு ஏமாற்று பேர் வழி ஆட்ட கலவியாக்குறாங்கன்னா நம்புறீங்க. நீங்க கூட அதை விட பெரிய பெரிய அற்புதங்களை ஒவ்வொரு வினாடியும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அற்புதங்களை எல்லாம் உணராமல் கண்ணுக்கு தெரியாத ஏமாற்று வித்தைகளை எல்லாம் அற்புதம் நம்பி ஏமாந்து போய்கிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த வகையில அற்புதங்கள் அல்லாஹ் நிகழ்ச்சி யாருக்கு வச்சுக்கிறேன். எவனாச்சும் ஒண்ணு ஏதாவது பண்ணோட அவனுக்கு புள்ள வர்றங்க வெறுங்கையில இந்த கண்ணாடியை வச்சிருக்கிறார். இப்படிங்கிற கண்ணாடியை காணும். நீங்க உதாரணத்துக்கு இப்படிங்கிற கண்ணாடியை காணும். நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? இந்த கண்ணாடியை மறைச்சு என்னமோ பண்ணிருக்கலாம், செட்டப் பண்ணிருக்கான்னு வழங்கணுமே தவிர இதை பார்த்துட்டு என்ன பண்றீங்க? கண்ணாடியே மறைச்சு விட்டாரு, அதனால பிள்ளை தருவாராம். இப்படி ஒரு செஞ்சுக்கிறதுனால அவர் பிள்ளை தருவாரு, அவர் பணம் தருவாரு, அவர் நோயை நீக்குவாரு, அவர் பேயை ஓட்டுவாரு. இது செஞ்சதுனால இது மாதிரி எத்தனை பிராடுகள் நமக்கு செய்ய முடியும்? எத்தனை எந்த மாதிரி செய்ய எங்களுக்கு கிளாஸ் நடத்த முடியும்? அந்த மாதிரியான ஏமாற்றை பார்த்து நம்புறீங்களே, எவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் காட்டிட்டு இருக்காங்க. கண்ணு, காது, மூக்கு, உடம்பு, இந்த பூமி, இந்த ஆகாயம், இதுல இருக்கக்கூடிய அற்புதங்கள், இதுகளை சிந்திச்சு பார்த்தா இந்த மாதிரி அற்பமானவர்களுக்கு நம்ம போக மாட்டோம். இது ஒரு அற்புதம், அல்லாஹ் நிகழ்ச்சி காட்டக்கூடிய அற்புதம். ஒவ்வொரு வினாடியும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதம். ஒவ்வொரு வினாடியும் நாமே அனுபவித்து பார்த்து அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம். இது ஒரு வகை அற்புதத்தில், இது ஒரு வகை. இதைத்தான் ஒரு மனிதன் உணரணும். இதை அடிப்படையில் அல்லாஹ்வை நம்பணும். இரண்டாவது அற்புதம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதர்கள் சில பேர் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். தூதர்களை எங்க இருந்து தேர்ந்தெடுப்பான்? வானத்திலிருந்து இறக்கி தேர்ந்தெடுக்க மாட்டான், நம்மள இருந்து தேர்ந்தெடுப்பான். தூதர்கள் சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த மனிதர்களாகத்தான் இருந்தாங்க எல்லாருமே. அப்ப ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த மனிதராக இருக்கும் பொழுது இவர் எப்படி அல்லாஹ்வுடைய தூதராக இருப்பார்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். இப்ப நான் வந்துகிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி கிடையாது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நான் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறேன். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தைய வச்சுக்கிறோங்க, நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? அல்லாஹ்வை நாங்க பார்க்கல, நீ உன்னை அல்லாஹ்வுடைய தூதர்களை நாங்க எப்படி நம்புறது? அப்ப ஒரு மனிதன் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னா அந்த வாழக்கூடிய காலத்தில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான், இவரடா பெரிய தூதர், மாலிகாதர் ரசூல், இவர் என்ன பெரிய தூதர், ஏக்குலு தானு உணவு உண்கிறார், எம்சி பில்லா சுவா கடை வீதிகளிலே நடமாடுகிறார், இவரெல்லாம் தூதரான்னு கேட்டாங்க. அப்ப தூதர்னா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒருத்தரை நம்ம அல்லாஹ் ஒருத்தர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார், அவர் காத்திருக்கிறார்.
அவர் அருந்துகிறார், அவர் மனைவி மக்களோட குடும்பம் நடத்துகிறார், அவர் வியாபாரம் செய்கிறார், அவர் மனதிலும் இருக்கிறார், நம்மை போலவே நோய் வாய்ப்புகிறார், கஷ்டம் வைத்து ஆளாகிறார், வெப்பம் சிந்துகிறார், ஊரை விட்டு வைக்கப்படுகிறார், பல்வேறு குடும்பங்களை அனுபவிக்கிறார். நான் என்னத்தை எல்லாம் அனுபவிக்கிறதோ அத்தனை அவருக்கு வர்றாரு. இதற்கு நல்ல மனைவரும் அவர் இருக்காரு. எனக்கு அடிச்சா வலிக்குது, அவர் அடிச்சா வலிக்குது. என்ன அழகாக வெட்டா வெச்சம் வருது, அவர் வெட்டினா வெச்சம் வருது. அது ஊற்று தாய்க்கு அறிவாங்க, வெட்ட சூடுறாங்க. அவங்களுடைய முள்ள கட்டு போட்டாங்க, மூணு கால சுத்து சுத்தாம இருக்கல. அப்ப அல்லாவுடைய தூதர்னு ஒருவர் தன்னைய அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது அவர்களுக்கு மனிதனுடைய தன்னை வெட்டா பொறுப்புமாக இருக்கும். அப்ப அல்லாவுடைய தூதர்னு மனிதன் நம்புவதற்கு தயக்கம் காட்டலாம். அந்த தயக்கத்தை போக்குவதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு அற்புதத்தை கொடுப்பான். யாருக்கு இல்ல, சும்மா கண்டவர்களுக்கு இல்ல. இவர்கள் தங்களை அல்லாவுடைய தூதர்கள் இவருக்கு தேவையில்லை. அல்லாவுடைய தூதரா இவர் அற்புதத்தை சொல்லி நான் அல்லாவுடைய வந்து கட்டக்கூடாது. இவருக்கு அனாவசியமானது. அல்லா யாருக்கு கொடுக்கிறான்? தன்னுடைய தூதரை என்று ஒருவரை நியமித்த பிறகு அந்த தூதரை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த தூதரிடமிருந்து எப்போதாவது அரிதாக ஒரு சில அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறார். அந்த அற்புதங்களை கூட அந்த தூதர் நினைக்கிற செய்ய முடியுமா? ஒரு தூதர் இருக்காங்க, தூதராக இருக்காங்க, அவ்வளவு திரும்பி நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டத்தில் அதுக்கு முடியும். ஏன் முடியாதுன்னு சொல்றேன்னா அல்லாஹ் திருப்பமாக சொல்லிட்டாங்க. நானா சொல்லுவேன், மாற்றான ஒரு சூழல் அந்த ஆயத்தில் இல்லாமல் எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அல்லாஹ் அனுமதிக்காமல் எந்த ஒரு அற்புதத்தையும் நிறைவேற்றாது. அல்லாஹ் சொல்லுறாங்க, மாற்றான ஒரு சூழல் அந்த ஆயத்தில் இல்லாமல் எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அல்லாஹ் அனுமதிக்காமல் அவர் எந்த அற்புதத்தையும் நிகழ்த்தியலாது. அல்லாஹ் திருமணம் அல்லாஹ் சொல்லி காட்டுவோம். அப்ப அற்புதம் என்ன நினைக்கிறோம்? ஒரு சூழ்நிலை நினைத்தார், ஒரு மூசானது நினைத்தார், ஒரு ஈசானது நினைத்தார், அவருக்கு என்ன நினைக்கிறோ அது எல்லாம் அவருக்கு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி விளைவிச்சு அற்புதம்னா அற்புதம் என்பது நிகழ்த்தவன் அல்ல. சில இறைத்தூதர்களுக்கு அந்த சக்தியை மூன்று நிமிடங்கள் அல்லா கொடுப்பான். அந்த பரிசுகளை வாங்கி அந்த நேரம் செய்வாரு. அடுத்த நிமிஷம் பரிசுலாம் வழங்கிடுவோம். அடுத்த நிமிடம் தான் அவர் மனிதர் தான். இதை அல்ல அவர் வந்து இந்த வசனத்தின் மூலமா அவர் சொல்லிட்டாங்க. அற்புதங்களை அந்த மகான் அற்புதம் என்றால் இந்த மகான் அற்புதம் என்றால் ஏமாந்து போறாங்கல்ல, அவர்களுக்காக இந்த நாள் குரானிலிருந்து சான்றுகள் கொடுக்கிறார். பெருமானார் சபைவார்களுக்கு முன்னாடி மூசாவை சொன்னாங்க. அவங்க ஒரு இறைச்சூழல். இந்த இறைச்சூழல் இதற்கு ஒரு மூன்று அற்புதத்தை நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டாங்க. மூசா என்ற இறைச்சூழலுக்கு ஒரு கைத்தறியை வச்சிருந்தார். மூசா என்ற இறைச்சூழல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கைத்தறி வச்சிருக்கிறார். ஆரம்பத்தில் அவர் தனியாக இருக்கும்போது இறைவனுடைய அழைப்பை ஏற்றவர் வரும்போது அல்லாஹ் கேட்கலாம், மூசாவே உங்களுடைய கரத்தில் என்ன வைத்திருக்கிறீர்கள்? மாற்றிருப்பது எதிர்நிலை யாருக்கா? மூசாவே உங்களுடைய வழக்கரத்தில் இருப்பது என்ன? அவர் சொன்னாரு, சில அசாமி இது என்னுடைய கைத்தறி. அவர் நிறுத்தி வருகிறார்கள். இந்த கைத்தறி எதுக்கு உதவும் தான் அழைக்கிறார். என்ன வளர்க்கிறாரு? நீ அக்காய அசவா அதை மீது நான் காய்கறிகள் அனுப்புக்கு யாராக என்னுடைய ஆண்களுக்காக வேண்டி உணவு வைப்பதற்கு நான் பயன்படுத்துவேன். தூயதியாக ஆறு கொடுக்கிறான். இன்னும் பல பணிகளுக்கும் நான் அதை பயன்படுத்திக் கொள்வேன் அப்படிங்கிறாரு. அதுதான இவ்வளவு நேரம் கைத்தறி இருக்குது. இப்ப பாரு கீழே போடு அப்படிங்கிறாங்க. கீழே போட்டு அது பாம்பாக மாறி சொல்லிக்கிறான். நமக்கு ரொம்ப அல்லாஹ் நல்லவரை அற்புதம் செஞ்சவனுக்கு இது ஒரு சின்ன விஷயம். நம்ம மூக்கு கண்ணோட ஒப்பிட்டு பார்த்தா இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு அற்புதம் கிடையாது. நம்ம வாழக்கூடிய எல்லாம் பழச்சிருக்கிறாங்க, அதோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் ஒரு சின்ன அற்புதம் அர்த்தம். நல்லா செஞ்சு காட்டும். அப்ப அந்த கைத்தறி கீழே போடு, கீழே போட்டோம்னா அது பாம்பாக மாறி இருக்கும். நல்லா பாம்பா மாறிச்சுல அல்ல அதை செஞ்சு காட்டாங்க. இதுக்கு அப்புறம் திருமணத்தில் போய் 100,000 பிரச்சாரம் பண்றாங்க. ஏகப்பட்டு சொல்றாங்க, உண்மைகளை வந்தாங்க முளைக்கிறாங்க. சிலவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, மறுக்கணும். இவர் அற்புதத்தை செஞ்சு காட்டுறாரு, அப்பவும் மாட்டாங்க. அவன் என்ன சொல்றான்? சந்தேகம் மூசாலாம் அற்புதங்களை செய்து காட்டியப்படுவது கூட அவன் அல்லாவுடைய தூதன் நம்பாம சந்தேகத்துவா அப்படிங்கிறான். முடிவு பண்றாங்க.
அவன் சொல்ல மேஜிக்கு நிபுணர்கள் மந்திரவாதிகள் மூசாயிரத்துலாம் ஒரு பக்கம், இன்னொரு ஒரு பக்கம், மந்திரவாதிகள் ஒரு பக்கம். இந்த மந்திரவாதிகளுக்கெல்லாம் வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? நீங்க ஜெயிச்சிட்டீர்கள், ஆனா நீங்க அருகில் அவசரப்படுவேன். அவங்களை கேட்கிறாங்க, இன்னும் அர்ஜுனன் இன்று நான் அவரை வாங்கி நாங்க ஜெயிச்சாங்க பேசுறியா தருவோம். முதல்ல கல்லடி நீங்க பக்கத்தில் இருக்கும் போதும் இவ்வளவு வாக்குகள் உண்டாங்க வந்து வைக்கிறாங்க. அவங்க தங்களுடைய கைவரிசையை காட்டாங்க. அவங்களுடைய கைப்பற்றிகள் கைகளெல்லாம் தூக்கி போட்டா அது பாம்புகளை போன்று ஒரு காட்சி பாம்பை மாறலை நல்லா தெரிஞ்சாங்க. பாம்பு மாதிரி ஒரு தோற்றத்தை அதை தந்தவன் கையை விளைவி அன்னகா கையெழுத்து கொடுத்தா சீர்கின்ற பாம்பு போல அது தோற்றம் அளித்தது. தோற்றம் அளித்தவர்கள் மூத்தா இருக்கிறவர்கள் அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அவர் கையிலேயே அந்த சக்தி இருந்தா அவரால் கைத்தறிக்கை போது ஜெயிச்சுக்கணும். அதை பார்த்து மூத்தா இருக்கிறவங்க பயப்படுறாங்க. பயப்பட்டு நல்லா இருக்கிறாங்க. மூத்தாவே பயப்படாது, எல்லாத்தாலும் பயப்படாது. அதுக்கு அசாத்த உங்களுடைய கைத்தறியை போது நல்லா சொன்னான். அப்ப போட்டால் அது மாறுது. ஏற்கனவே பாம்பாக மாற்றி காட்டியிருந்தா அந்த அனுபவத்தை வைத்து இப்போதும் போட்டு பாம்பு ஆக்கியிருக்கா அவர் ஆக்க முடியல. அல்ல சொல்லும் போது போட்டாத்தான் அவன் போட்டா மாறு. அவரால் போட்டா மாற முடியும்னா அவங்க பாம்பை காட்டி அவர் போட்டுப்பாரு. அதை கண்டு முன்னாள் பயம் நடுங்காது என்று சொல்றாங்க. அல்ல என்ன பண்றான்? லாஸ்டா இந்த சான்சல் ஆகா பயப்படாத ஜெயிக்க போன விடுதான் அப்படின்னா அவரை போல சொல்றான். நீ போகணும்னு அல்ல சொல்றான். போட்டவங்க அது பாம்பா மாறுது. இப்ப பாம்பாக மாறியது என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த பவர் இல்லை, அவருடைய கைத்தறிக்கு உள்ள பவர்னாலையும் இல்லை. எதனால மாறுது? அல்ல அந்த வினாடி அவார்டு போனா மாறுது. அதே கைத்தறித்தான் வந்து தெரியாது. மக்களோட போய்கிட்டு இருக்கிறார் பண்ணிவிட்டாரோட. நீங்க தாகமா இருக்கு, தண்ணி வேணுங்க. தண்ணி வேணுன்ற உடனே போடக்கூடாது மந்திர கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லு. மந்திர கொண்டு வச்சுட்டாரு, கைத்தறி வச்சுட்டாரு, மாமா மாறிடுங்க. அப்ப தண்ணி வேணும் கேட்கிறாங்க. கூடப்படாதுன்னா சத்தியம் போய்க்கணும். தண்ணி வேற கவலைப்படாது சொல்லல. தண்ணி வேணுன்ற உடனே அல்ல அவருக்கு வார்த்தைகள் கையில கைத்தறி இருக்குது. அது வெறும் கைத்தறி அவருக்கு தெரியும். நாம போட்டால் ஒண்ணு ஆவாலும் அவருக்கு தெரியும். அல்லாதோ போட சொன்னாரே, ஆனால் அவன் போட சொல்லும் போது என்ன ஆகும் என்று அவன் நினைக்கிறானோ அது ஆகும். அவரா போட்டு ஆகாது. இது நல்ல வெளிப்படுத்தினால தண்ணி கேட்டவன் அவர் என்ன பண்றாங்கன்னா இருக்காய் கௌமிகி அல்ல கதைகளை நான் சொல்லக்கூடிய இருக்கா மூசாரி கௌமிகி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்காக எப்படி அல்லாஹ்விடத்திலே தண்ணீர் போட்டு பிரார்த்தனை செய்தார். அவங்க தண்ணியை கேட்கிறாங்க, அவர் கையை அங்கதான் இருக்கிறார். அதெல்லாம் தண்ணி கேட்கிறாங்க, காலத்தை கொண்டு தண்ணி கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? மூசாவே உங்களுடைய கையில் இருக்கிற கைத்தறினால் அந்த பாறைகள் அடிப்பீராக. அடித்த உடனே பாறையிலிருந்து தண்ணீர் பீரிட்டு கிளம்புது. இந்த பீரிட்டு கிளம்பியது மூசாவுக்கு ஏற்கனவே தெரியுமா? அவரை அடிச்சிருந்தாரா? தண்ணி ஏற்கனவே அடிக்க வேண்டியதானங்க. நபிமார்கள் இருக்கிற அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினான்னு சொன்னா நபிமார்கள் விருப்பத்தில் போய் நிகழ்த்தல. அவங்க நினைக்கும் போதெல்லாம் எதுவும் செய்ய முடியல. அந்த கைத்தறி முதல்ல பாம்பாட்டா மாறுச்சு, வேலையா மாறுது. வேற ஒரு வேலையை அந்த கைத்தறி செய்யுது. அவர் தண்ணி கேட்கிறார் அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஜர் அந்த உங்களுடைய கைத்தனுடைய கைத்தறியினால பாறையை அடிப்பீராக. பன் மஜரத்தின் குடும்பத்தாக ஆயினா அதிலிருந்து 12 நீர்த்துக்கள் நீருக்கு கிளம்பின நல்ல கொடுத்தாங்க. இது வந்தாக்கா கைத்தறி முன்னுக்கு அவன் அடித்து தண்ணி கொண்டு வரல. எப்ப தண்ணி வருது? அவன் ஆர்டர் போடும்போது வரும். இவன் நினைக்கும் போது வரல. அப்படி போறாரு. சூழலுக்கு வந்து ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்வதற்காக வேண்டி அவன் தடைகளாம் கிடைச்சிக்கிட்டு கீழே ஒன்று நினைச்சிட்டு வர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு ஏற்ப தன்னுடைய சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஓடுகிறார்கள். ஓடுனா எதிர்க்க பெண்கள் பின்ன அடிக்கிறோம் வண்டிக்கு வரோம். அப்ப கூட இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகாக்கள்லாம் சொல்றாங்க, யாருந்தா முன்னால முதலுக்கும் மூசாவே ரசமா மாட்டிக்கொண்டு வருகிறாங்க. ஊழல்காரர்கள்லாம் சொல்றாங்க, இந்த பக்கம் கடவுள், இந்த பக்கம் பிறகு இங்கிட்டு போல அவன் மாட்டிக்கிறோம், அங்க போல கடவுள் கட்டுக்கிறோம். எதுக்கு கடவுள் வந்து இந்த பக்கம் பிள்ளை ஓட்டிட்டு வரோம். நம்ம வெட்டிட்டு வர்றாங்க, ஓடும் கடவுள் வரைக்கும் போதும். அப்புறம் என்ன செய்யணும்? போகும்
இருக்கோம் கடன் வாங்கி வைக்கும் ரவுண்ட் போட்டாங்க என்ன செய்யணும் அங்கே போனா கடன் காய பண்ணிடணும் திரும்ப அவங்க வச்சுக்கணும் இப்படியான ஒரு நிலையில மாட்டிக்கிறாங்க. நான் இருந்தாலும் முன்னாள் என்ன சொல்லுங்க என்ன வைக்கிறீங்க ஏற்றியா முதல் கோல் மாட்டிக்கல. இது ஏற்கனவே 2 அதிகம் வந்துருக்குல்ல. இந்த கைத்தறி ஏற்கனவே கிராமம் மாறி இருக்குது. இந்த கைத்தறி ஏற்கனவே காலையிலிருந்து தண்ணி வர வச்சிருக்கு. அதே கைத்தறி எப்படி அவர் என்ன சொன்னார் இன்னும் கதை இல்லை. இந்த மக்கள் எல்லாம் குரான் நல்லா சொல்லக்கூடியதான். இந்த மாதிரி செய்ய முடியும். என்னோடு என் இறைவன் இருக்கிறார். இந்த நேரத்தில் எனக்கு அவன் வழிகாட்டுவான். அவங்க சொல்றாங்க நீங்க தப்பிக்க முடியாது நினைக்கிறீங்க. இந்த பக்கம் கடல் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. இல்லை இன்னும் அழகி செய்ய முடியும். இந்த நேரத்தில் எனக்கு வழிகாட்டக்கூடிய இறைவன் என்னோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. சொன்னவங்க நான் நிரூபிக்கணும்ல. இதெல்லாம் நடக்காட்டி நம்ம ஒத்துக்குவோம். அதற்காக வேண்டி அல்லாட்டி அவங்க நடத்தி காட்டுவோம். அவ்வளவு வேணாமே பெருமானாத்துல கூட எல்லாரும் இது இல்லாத அல்லாவுடைய அனுபவம் நான் செய்கிறேன். அந்த அனுபவித்தான் நான் அப்படி செய்கிறேன். அப்படிதான் சொல்லி கேட்கிறேன். பெருமானார் தலைவர்கள் அடுத்தவர்கள் செஞ்சு காட்டுகிறாங்க. அவர்களை பற்றி சூரத்துல் இஸ்லாமிய மணி இஸ்லாமிய அந்த சூறாவை ஏற்படுறாங்க. சுபஹானல்லதி அஸ்ராத்தி அஸ்திஹின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறா அதனுடைய கடைசி பகுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட காவிர்கள் சில அற்புதங்களை பேசி கேட்கிறாங்க. காவிர்கள் வர்றாங்க வந்து என்ன பண்றாங்க, என்ன முகமது நீ அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அப்ப நாங்க சொல்ல தெரியாது அப்படிங்கிறாங்க. காலும் என் மூமின் இலக்க கத்தா தப்புகளா இதன் அருள் இருந்துவா முகமது நீ இறைத்துவ என்று நாங்கள் நம்பணும் சொன்னா நாங்க சில அற்புதங்களை உங்களுக்கு கேட்க போறோம். அதெல்லாம் செய்யணும். முதலாவது என்ன கேட்கலாம் தெரியுமா, அத்தா தப்புகளா இதன் அருள் இருக்குவா. இது பாலைவனம். இங்க தண்ணியே ஆறுலாம் கிடையாது. மக்காவில் மதீனாவில் பாலைவனம் தானே, ஆறு கிடையாது, தண்ணி கிடையாது. இந்த பாலைவனத்துல ஒரு பெரிய ஆறை ஓட தண்ணி இல்லாத பாலைவனத்துல உங்களுடைய ஆறு வந்து போது ஆறு பொருள் ஆறு ஓடும். அப்படி ஓட விட்டா நான் உடனே ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறான். அல்ல என்ன செய்யணும்னா அவன் தத்துவக்க ஜன்னத்தின் நதியில் ஆனாது வஜ்ரஹார விழாலா தப்சீலா. அல்ல என்ன செய்யணும்னு கேட்டா நீ போக்குவரத்து இல்லாத வேண்டாம் ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க, போட்டா போனாங்க. மற்றவர்கள் மாதிரி சுமத்து வாய்ப்பு ஆகல. அவங்க மரணிக்கிற நேரத்தில் அவங்களுடைய கவசத்தைய ஒரு எவ்வளவு அடமானம் வைத்து கொஞ்சம் தானியத்துக்கு ஆகி அதில் தான் இறந்து போனாங்க. அவங்க வயிறாக 3 நாட்கள் சாப்பிட்டதே கிடையாது. ஆச்சரிய சொல்றாங்க. அந்த சாப்பாடு கூட கோதுமையுடைய தீர்க்கப்படாத கோதுமையுடைய கழிக்கப்படாத மாவுல செஞ்ச அந்த உணவு இதை சாப்பிட்டுட்டாங்க. சில நாட்கள் ஒரு பேரித்தமான ஒரு நாளுடைய உணவாக இருக்குது. கோத்திகளுக்கு போக கிடையாது, கருத்து கட்டில் கிடையாது, குடிகளுக்கு நாளுக்கு நாள் சின்ன அறை. இப்படியான வாழ்க்கைனா பெருமானாக்க ஆட்சி இருக்கிறாங்க. சுபர்கி நீங்க எல்லாம் அப்பதான் புரிய போட்டுறாங்க. இந்த பக்கம் காட்சி உண்டாக்கி நடத்தும். அதுல 6 பேர் தான் பெருசு ஓடும். நீ உனக்கே பேசுறது வழியில நீ ஒரு வேலை சாப்பிட்டா 3 வேலை சாப்பிட மாட்டாங்க. இந்த வேலையில் வந்து அல்லாவுடைய சொல்றீங்க. அல்லாவுடைய சொல்லும் நாங்கள் நம்பர்களா இருந்தால் கேட்கிறான். கலை குரான் இருக்குது. அவன் தற்போது ஜன்னத்தும் அகிலீங்கள் ஐலவி உனக்கு வந்து பேரித்த மர தோட்டங்கள் தோப்புகள் இருக்க வேண்டும், அல்லது சாதி தோட்டங்கள் இருக்க வேண்டும், அவருக்கு இடையே நதிகள் பெருத்திற்கு உணர வேண்டும். இதை செய்தியா அப்படின்னு அல்லது அவங்க தற்போது வைத்தியம் சுகுதியும் அல்லாமல் கண்ணத்தில் ஒரு ஊர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது அல்லாவுடைய சூழல்ப்பா. அல்லாவுடைய சூழல் நாங்க நம்புறதா இருந்தா ஊர் தங்கமா போயிடும், கவர் தங்கமா இருக்கணும், மேல போடுறாங்க தீர்ப்பு வந்து தங்கமா இருக்கணும், கீழே உள்ள தரையும் தங்கமா இருக்கணும், கலவு தங்கம்லாம் தங்கமா இருக்கணும், ஊர்ல தங்கமா இருக்கணும். அவர் தப்புவத வைக்கும் சுகுதி உனக்கு வந்து தங்க ஊர் இருக்கணும், தங்குவதற்கு தங்கத்தாலான ஊர் இருக்கணும். அந்த மாதிரி தங்குவதற்கான தங்க வீடு உனக்கு இருக்கிறாங்க. அதுவும் இல்லையா அவர் தற்காலித்தமா உள்ள ஒரு செய்தி அல்ல ஒரு சூழ முடியல. நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். தருவது வேற தொடர்ந்து நல்ல புராணம் சொல்றாங்க. சூழ்ந்து மதிக்கிறாங்க. இது நல்ல சொல்லி கேட்கலாம். நீ எல்லாருடைய சூழ்நிலைப்பா எங்களுக்கு பார்க்க முடியல.
சொற்காரங்க அலுவலகத்துக்கு அனுப்பிட்டாங்க. நாங்க நம்பமா இருந்தால் என்ன பண்ணணும், அவர் தற்காலித்தமா நீ வந்து மாதத்துல ஒரு மேல போறோம், மேல போனாலும் நம்ம அகற்றலாம், மேல போனாலும் நான் நம்ப முடியாது. மேல போன நீ வெறுங்கை நினைச்சுக்கிட்டு போன நீ வரும்போது புத்தகத்தோட வரணும். என்ன சொல்றாங்கன்னா பலன் மூலிகளை ஒட்டிக்க அத்தாக்குள்ள கிட்டாபம் நக்கம். நீ வெறுங்கை நினைச்சுக்கிட்டு மேலப்போ திரும்பி வரும்போது புத்தகத்தோட கொண்டு அல்லாஹ் அல்லாத்துக்கு வேணும்ப்பா, அல்லாத்துக்கு வேணும் எப்படி பண்ணுவோம், இது நிக்கணும் போயிட்டு திரும்பி வரணும் கையில் புத்தகம் வச்சிருக்கணும், அல்லா கண்டாலும் சொல்லுவது எடுக்கணும், அல்லாத்து வாங்கி கொடுத்தாரு இப்படி செய்ய நாங்க நம்புறோம் அப்படின்னாங்க. அதுக்கு அல்லா என்ன தெரியுமா, இன்னைக்கு எந்த விளக்குமா செஞ்சு காட்டுங்கன்னா இது பெரிய அல்லாவுக்கு பெரிய விஷயமாங்க. அல்லாவுக்கு இது பெரிய விஷயமா, அங்க 3 பெரிய விஷயமா, பாலைவனத்தில் 6 வருடத்தையும் பெரிய விஷயமா, எத்தனையோ பாலைவனங்கள் சோலை வரமா அல்லா நீங்க மாற்றிதான் வச்சிருக்கா, எத்தனையோ சோலைகள் பாலைகளை மாறி போயிட்டா இருக்குது. 7 மூலம் இருந்த இந்தியாசங்கள்ல இலட்சியங்கள்னா துண்டி அரிசின்னு ஃபேமஸா சொல்லலாம். அந்த துண்டில 7 வருஷம் நடந்துச்சு மாத்தினாங்கல்ல. ஒரு காலத்தில் தொண்டி அரிசிட்டு சிறப்பதியாக வரைக்கும் முதல் பெற்ற அளவுக்கு உற்பத்தியான ஒரு ஊர்ல நீங்க 5 வருஷம் 7 வருஷம் அவங்களுக்கு அளவுக்கு மாற்றிடுவாங்க. அவன் நிலத்தை என்ன செய்வாங்க, பெரிய விஷயமாங்க திட்டுவான். அல்லா என்ன சொன்னா தெரியுமா, நீங்க அண்ணாண்டு கொண்டு சொன்னாரா அல்லா ஒரு சூழல் சொன்னாரா, நீ கேட்கிறவங்க அண்ணாண்டு கேட்கிற அண்ணா என்ன பேசுறா தெரியுமா, முகமது வந்து உங்கள்கிட்ட சொன்னது என்ன, நான் அண்ணான்னு சொன்னாரா, அண்ணான்னு சொன்னா இங்க எல்லாம் கேளு, அண்ணா எல்லாம் செய்வான் பண்ணுவான், அவன் பண்ணுவான். இங்க சேலத்தாழ்வாங்க கப்பல் காலத்துல நீங்க நீங்க தோட்டத்தில் இருக்கலாம், அங்க கப்பல் ஓட வருவான், ஓடாத கப்பல் ஓடாம ஆகிட்டார். இப்படி எல்லாம் செய்யக்கூடிய அவஞ்சீர வேலைகளா. முகமது வந்து உங்கள்கிட்ட அல்லாண்டு வாதம் பண்ணாரா, அல்லாவுடைய தூதன் வாதம் பண்ணாரா, அல்லாவுடைய தூதன் சொல்றதை ஏன் அல்லாட கேட்கிறீங்க, அல்லா நபியடிகள் அவர்களுக்கு சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, முகமதை நீங்கள் சொல்லுங்கள், இவர்களுக்கு விடை சொல்லுங்கள், உங்க இடத்துல வந்து அற்புதம் கேட்கிறானே அவன்கிட்ட சொல்லுங்கள், என்ன சொல்லணுமா, சுப்ஹான ரப்பி என் இறைவன் ரொம்ப தூய்மையானவன், ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா நான் மனிதனாகவும் அதே நேரத்தில் தூதனாகவும் தான் இருக்கிறேன், கடவுளா இல்ல. அரை நான் மனிதன் என்று நானும் அவன்கிட்ட வந்து வாதிடுறேன், நான் எல்லா சக்தியும் எனக்கு இருக்குன்னு வாதிட்டேனா, கடவுள் ஒருத்தன் இருக்கிற அவன்கிட்ட போய் கேளுன்னு கொண்டு சொன்னா என்கிட்ட பிள்ளை கேளுன்னு சொன்னா நீ எப்ப என்கிட்ட இதெல்லாம் கேட்டிருக்கணும், நான் உங்ககிட்ட வந்து பிள்ளை தர எனக்கு முடியும்னு சொன்னா நீ இதை போல செஞ்சு காட்டுன்னு கேளு, உன்னை பணக்காரன் ஆக்கிடுவேன்னு சொன்னா அப்படின்னா நீ வந்து தங்க ஆறு ஓட்டி காட்டுன்னு சொல்லு, நான் உன்கிட்ட பிள்ளை சொல்லையடா அல்லாட்ட கேளுங்கிறேன், அதை போதிக்க வந்த போதகன் என்று சொல்றேன், மனிதன் என்று சொல்றேன், மனுஷன்ட்ட ஏண்டா வந்து அல்லாட்ட கேட்கறது கேட்கறீங்க அப்படின்னு பதில் பண்ணுங்கிறாங்க. அல்லா பனி இஸ்ராயேல் சூரா அப்படி படிச்சு பாத்தீங்கன்னா நம்மள அற்புதம் எவ்வளவு காதல பூசிட்டு இருக்கிறாங்க 1000 வருஷமா மார்க்க அறிஞர்களுடைய பேர்ல கிட்டாக்களுடைய பேர்ல எவ்வளவுக்கு நம்மளை வந்து பைத்தியக்காரர்களாக பாருங்க. நபிமார்கள் கூட அவர்கள் நினைத்த அற்புதத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லை, கேட்டுக்கொண்டும் செய்ய முடியவில்லை, செஞ்சு காட்டினா இஸ்லாத்துக்கு வந்துருவேன் என்று சொல்றான், அப்ப செய்ய முடியல. செஞ்சு காட்டினா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்றான், தேவையில்லை. அல்லாஹ் நம்புறான், அவன் ஒரு அற்புதம் அதை போய் பார்த்தியா, அல்லாஹ் செஞ்சு காட்டினா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்றான், தேவையில்லை. அல்லாஹ் நம்புறான், அவன் ஒரு அற்புதம் அதை போய் பார்த்தியா, அல்லாஹ் சூரியனை போற சந்திரனை போற வானத்தை போற மூணை போற கண்ணப்பாரு மூப்பாரு வெளியேப்பாரு அதை வச்சு அல்லாஹ் நம்புறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதில் சொல்றான்னு சொன்னா அப்ப நம்ம எங்க வரைக்கும் சொல்றோம், நபிமார்களுக்கு இந்த நிலைமை நல்லா இருக்குங்க, இது நபிமார்களுக்கு இந்த நிலைமை, நீங்க போய் வரைக்கிறீங்க, நபியும் கிடையாது, அவன் நல்லவரானும் தெரியாது, அவர் எல்லாம் அற்புதம் இருக்கார். என்ன அர்த்தம் சுத்தமானதா மனிதனுக்கு சாப்பிட மனிதனுக்கு அர்த்தத்தையும் நன்கு கராமாத்திர இருக்கிற அர்த்தத்தையும் நபிகள் அர்த்தம் அந்த அர்த்தத்தையும் இந்த ஆதிக்காக்க மேலே பேசுறாங்க அர்த்தம் அதையும் பார்த்து சொன்னா இவங்க அல்லாவுக்கு மேல ஆக்கிட்டாங்க. அல்லாவுடைய ஒத்துழைப்பு இல்லாத ஒன்றையெல்லாம்
அல்லாவுக்கு மாத்திரம் உள்ளதையெல்லாம் அவர்களுக்குரிய அடக்கி அல்லாவோடு போட்டு போடக்கூடிய அளவுக்கு அற்புதமாக கருத்து முடியலாம். அதுக்கு அர்த்தம் எப்படிப்பட்ட ரப்புல அளவு, எப்படிப்பட்ட சூப்பர் பவர் அவங்களிடத்துல கேட்க வேண்டியதெல்லாம் எங்க கேட்கிறான்னு பாருங்க. ஒரு கதை பஞ்சாயத்து அரசு நம்ம சொல்லி காட்டுறது நமக்கு புரியும். எப்படிதான் நம்ம ஏமாற்றுக்கிறாங்க. இவரு அப்துல் கார்த்திகாய் பெரிய மகானா, இவரெல்லாம் கற்றுக்கிற மதத்தவர் மகானுக்கு தான் சொல்ல கொடுக்குறாங்க. மகானா இல்லையா நல்ல முடியும். ஒரு பேர் பார்த்துட்டு இவர் மகான் இவர் மகான் இது நீங்க அளவு கொடுக்கலாம். ஒரு மகான் எவருக்கு தீர்மானிக்கிறவராக ஒரு மகான் ஒருத்தர் தீர்மானிக்கிறது என்ன அளவு கொண்டு இருக்குது. நான் என்னை மகான் சொன்னா அது எப்படி நீ தீர்மானிப்ப? ஒரு உள்ளத்தை இருந்து வாங்க முடியுமா? என் நடிப்பிற்கு மகான் எடுக்க முடியலாங்க. ஒரு மகான் பெயர் வாங்கிறதுக்கு அரங்கேற்று சுருங்க அதிகமாக மகான் சொல்லுவ ஓட்டுக்கு சட்டைக்கு மேல அரங்கேற்று அடிச்சு சுத்தா கூட மகான் சரியாதா? தலையில அவங்க வச்சு அவங்க சுண்ட சுத்திக்கிட்டா மகான் சொல்லுவார். மகான் உங்களுடைய மனுஷன் பெயர் வாங்குறது என்ன வேணும்? எதற்கு நீங்க மகான் அழைக்கிறீங்க? நல்ல கூட போடுவாங்க. நல்ல கூட நீங்க எவ்வளவு கிடையாது 27 அவங்களுக்கு இது மூலத்துக்கு நீங்க 25 கூட கொடுத்தா அதே நீங்க வாங்கிட்டு வரலாம். இதுதான் நல்லடியாரு அவ்வளவு கூட உறுதியுடன் துணியிலிருந்து சுற்றுலா மகான் நல்லவங்களுக்கு அளவு இந்த மாதிரி அளவுகளை வச்சுட்டாங்க. சாய் பாபா ஏமாந்து தான் நம்ம ஏமாத்திட்டோம்னா இங்கே கொண்டு வர்றாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி செய்தி கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டா 7 கற்று மாதிரி 7 கற்று பண்ணி தூக்கி 1 மாசம் நிறைய வியாபாரிச்சு நல்லடியாரு அவங்க வருவாங்க. வெற்றி போலமான கௌரவம் மோசமான ஒரு விவரமா 40 நாளைக்கு நெகவத்தினா அவன் வந்து நம்மளை சேர்ந்தவங்க எடுத்துக்கொள்ளாதனும் நெகவத்தி 1.5 வருஷம் ஆகுது, திருச்சி 6 மாசம் ஆகுது. கிழிஞ்சு கட்டி குட்டியா தாடி பண்ணிடலாம். இன்னும் மகான் இது மகான் பற்றி அளவுகள் தெரியலையா? இங்க நான் இந்த பீமா பண்ணி மாவட்டத்தில் படிக்கிறாங்க. ஐயாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கருவோட வாழ்க்கை பீமாண்டு இதுக்கான போனேன். நான் ஒன்று எழுதி சொல்லிருக்காரு. என்ன நடக்கும் பார்த்து சொல்லிருக்காக வேண்டி ஒவ்வொரு முன்னிப்பாக்க வேண்டி போனாங்க. அந்த போன இந்த ஐயாருக்கு அருள் செய்யற அண்ணா விட்டு அம்மாவை கூப்பிடுறாங்க. அங்க என்ன இருக்கிறாங்க பார்க்க போனோம். போனா தர்காவுக்கு இருக்கு. பீமாபதி தர்காவுக்கு உள்ள கேரளம் இருக்கு. அங்க ஒரு தர்கா இருக்கு. உள்ளது பார்த்தா பீமஸ்தான் பீமா தர்கா உள்ள இருக்குங்க. அது சுற்றி மட்டும் தர்கா. அது என்னன்னா பீமஸ்தான் வருங்களா? எங்கன்னா பீமஸ்தான் பிராணிக்கு பீடியா இருக்காங்க. பிடிக்கிறது அதோட ஒரு பிராண்ட் பிடிச்சிருக்காங்க. அந்த பிராண்டுடைய பீடியை கொண்டு உங்களுடைய பீடியோட எவ்வளவு போட்டு வைக்கலாம். அது ஒரு மீறி கட்ட போறாங்க. போறாங்க. இந்த 40 மாதிரி அப்ப இந்த பீடியை போறாங்க. இந்த பீடி மஸ்தான் பீடிங்கிறது ஒரு முஸ்லீம் தவிர்க்க வேண்டியதாக ஒரு அவுளியான அவருக்கு பீடிக்கிற சம்பந்தம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ஒரு திருச்சரத்தை தானே கட்டி போட்டுறாங்க. அவன் வந்து ஒரு மாதிரி சட்டை இல்லாம ஒரு அம்மாவுக்குதான் அவனுக்கு அருகாவது சும்மா அம்மா நடத்த முடியல. அங்க கெட்டு போயிட்டான். அவனை கொண்டே பேசி வந்துட்டு திருமசாலை வராங்க. அந்த திருமணம் கொடுத்துக்கிட்டு திருமசாலை இல்லாங்க வீடியே காணிக்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேவை வரைக்கும் கருவில சட்டை இல்லை. நீங்களும் பார்க்கலாம். ஏன்னா வீடு மசாலும் வரி இல்லாம வீடுக்கு வரி இல்லாத சம்பந்தம் அப்ப கஞ்சா மசா வரி எல்லாம் அந்த மஸ்தாண்டால திருக்கணும் இருக்கும். தீவிரத்துல 10 பேர் வந்து மஸ்தான் வாசி வார்த்தை மஸ்தான் வாசிக்க கொஞ்சம் நேரம் இருக்கும். மஸ்தாங்க தேவைக்கிறாங்க பெருமை அம்மாவுக்கு வருவாங்க. மஸ்தானுக்கு என்ன இருக்கும்? மஸ்து என்னங்க மஸ்துக்கு தேவையான அது வந்து மஸ்தான் வாசி வார்த்தை இது மஸ்தான் தமிழ் வார்த்தை கிடையாது. மஸ்தானும் முக்கியம் இருக்கும். அப்ப இந்த நூற்று வீடு மஸ்தான் தான் வீடு திருக்கணும் இருக்கும். வீடு திருக்கன் வருவதால இந்த அவுளியாக்களுக்கு எந்த அளவு வச்சுக்கிறீங்க வருங்களா? கொஞ்ச மாதிரி சின்ன வந்தாக்கணும் அப்படிங்கிற அப்ப இருந்து சொல்லுங்க அவுளியா கட்டத்தை கொடுத்து வச்சுக்கிட்டு அங்கீகரித்தாரு. அண்ணாவுடைய முடியல அல்ல. நான் மனிதன் சொல்லுங்க அல்ல குரான். நீங்க குரான் கொடுத்தீங்களா? உங்க மாதிரி ஆட்சி விட்டாச்சு கதை நம்ம போறீங்க. உங்க மாதிரி ஆட்சி வருமானத்துக்காக அந்த காலத்தில் 1,000 ரூபாய் கொடுத்தீங்க. காசுக்காக எதுவும் தடுத்திருப்போம். இதை வந்து நீங்க நம்ம அல்லா சொல்லுவது கொடுத்து குரான் தமிழ்ல வரல மொழி எடுத்தீங்க. அந்த காலத்தில் நம்ம சரி இன்றைக்கு நம்பணுமா கூலி பார்க்க வேண்டாமா? அப்ப அப்துல்லா இருக்கிறாங்க. பெரிய அவுளியாக்கள் அவங்க தலைவரம் யாரும் தான் தெரியல. நம்மளோட நல்லா நல்லா சீட்டு இருக்கும்.
கெட்டவன் அவன் முன்னாடி போயிட்டோம். யாரும் நல்லவன் சொல்றதும் தெரியாது கிடையாது. அப்ப அவன் என்ன பண்ணாரா, ஒரு நாள் வந்து கழிவு அதனால என் மகன் சொல்லிட்டான் அப்படின்னு உழைச்சான். இங்க என்ன அப்படி சொல்லிட்டான் வச்சா எட்டி பண்ணலாம் வேலை ஆகாயத்துல பார்த்தா மூக்க வைக்கிறாங்க. அவன் கூடையில அடி போட்டு போனோம். மலக்கும் போது மலக்கும் ஒருத்தருக்காக இஸ்ராயல் ஆள் கிடையாது. இவன் சொல்றோம் அப்படி இஸ்ராயல் என்ன பண்றாங்கன்னா ஒரு கூடையில அடி போட்டு ஒரு மேல கொண்டு போயிருக்கான். அப்துல் காசிம் பாக்குறாரு. என்ன பாக்குறாரு, ஓய் உண்மையாலே அவர் கூப்பிடுறாங்க மலக்கும் போட்டார். என்ன இந்த இஸ்ராயல் எடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. இந்த அம்மா முறைக்கு இருக்கிற என் மகன் போட்டு அப்படிட்டாங்க. அதுக்காக கூப்பிடாரு அதை விட்டுட்டு போ. அவங்களுக்கு மலக்கும் போட்டு அல்லாத கட்டுங்க அவங்க அல்லாத சொல்லி சொன்னார். உடனே ஒரு கைது வச்சிருந்தாங்க. இந்த பாட்டை அது கைத்த சொல்லப்பட்டார். கரெக்டா போய் அந்த மலக்கும் போது காலையில் மாற்றிட்டான். ஒரு வெட்டா வச்சினாரா கூட ஒரு விஷயம் வச்சுக்க அன்னைக்கு கிட்ட எல்லாரும் வச்சுட்டாங்க. உது கூட இருக்கிறவங்க கூட ஒரு விஷயம் முடிவுட்டான். சுற்றுலா எல்லாம் வந்து இங்க முஸ்லிம் உடம்பு நடத்திக்கிட்டான். அல்லாத போறாங்க உங்களுக்கு அவர் கேட்டாரு சொன்னா உங்களை கேட்டாரு. ஒரு இஸ்ராயல் முஸ்லிமுக்கு மத்திய கொண்டு வந்தாங்க. அல்ல கேட்டாங்க. இது புராணங்கள் எல்லாம் தீர்க்கிற மாதிரி அல்லா ஒன்றை தீர்மானிக்கும் போது அல்லாவும் தொடர்பு கொள்ளாது. அல்லா அந்த தீர்ப்பை மாற்ற போறாரா, அல்லாவுக்கு எதிராக போட்டியாக நடத்துறாரா, இது அவளியாங்கிறாங்க அல்லாங்கிறாங்க சொல்லுவாங்க. இது இந்த வந்து அவளியான்னு சொல்ல வர்றாங்க, அல்லா விட பிரியான்னு சொல்ல வர்றாங்க. குறிப்பிங்க ஒரு மனிதன் நம்மள மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்து மிக மகிழ்ச்சி பெற்ற மனிதர், அடக்கமிக்கப்பட்ட மனிதர், இன்னைக்கு கண்ணால பார்க்க முடியாத ஒரு மனிதர், அவருக்கு அல்லாவுக்கு பற்றியா இப்படியான கனிகளை அவுத்து விட்டுருக்கோம். அற்புதங்கள் இதெல்லாம் கேட்டு அப்படி வச்சு நம்மளாம் கேட்டுக்கோ. ஒரு காலத்துல நாங்களாம் கேட்டுக்கிறோம். எங்க அம்மாவா சாட்சிமார்கள் சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். இந்த மாலையை படிக்கிறோம். 3 மசாலாவை கேட்டுக்கிறோம். பக்கத்தியார் அம்மாவை படிச்சிருக்கோம். இது என்ன கிஸ்தாக்கு இதை மாற்றம் உணவு மாற்றம் கிடையாது. எவ்வளவு சாவரங்கள் அர்த்தம் சொல்லி மாற்றம். இப்படிப்பட்ட கதைகள் அர்த்தம் தேவங்குன்ற அந்த தேவங்குன்ற கேட்கல தேவங்குன்ற மாற்றிடுவோம். அவனும் கடவுளுக்கு என்ன அன்புண்டாக அவங்களுக்குள்ள கிடையாது. மானத்து உணவை கூட்டவர்கள் தேவத்துக்கு அழைக்காம மானத்தில் சாமி செய்யலையா முந்தினா மானத்தில் யாருக்கும் தெரியாது. இப்ப கொண்டியை பொறுத்த வரைக்கும் மானத்துக்கு நம்புறாங்க மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கடவுள் அப்படி என்ன அந்த எந்த ஊர்ல நடந்து அந்த சட்டப்படாத சொன்னாங்க. அவன் முடிச்சிருக்காங்க. அதுக்காக வேண்டி நேசா கட்டினாங்க. வெற்றியில்லா இல்லைன்னு ஒன்று தெரியல. இன்னொரு இடம் வெற்றியாரு இன்னும் எப்ப பிறக்கிறாரு வெற்றிப்படாதுன்னா 200 வருஷத்துக்கு கூட பிறக்கிறாரு. 700 700 இல்ல ரெண்டு ஒரே வரும் சொல்றோம். 700 வருடங்களுக்கு பிறகு இவர் பிறக்கிறாரு. இவர் அன்னைக்கே தொட்டில அல்லாவுக்கு பக்கத்தில் இருந்தாங்க சொன்னா கிறிஸ்தவர்கள் எப்படி அல்லாவுக்கு ஈசாவை சொத்த மகன் சொல்றாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து அல்லாவுடைய மகன் தாங்க. அல்லாவுக்கு தூண்ட மாதிரி தொட்ட தூங்குறாங்க. அல்லாவுடைய தொட்டில தூங்குறாங்க. என்ன அர்த்தம்? மொழியில் அப்துல் காசிம் அல்லாவுடைய மகன். வெற்றியில வந்து அல்லாவுடைய கீழே வரும். ஒரு கீழே வரும் அர்த்தம். அற்புதம் வேற எப்படி அமைச்சிருக்கீங்க? இதாவது பரவாயில்லை. ஹராமுக்குள்ள அற்புதம் ஹராமான காரியம் சாவுமணி ஆண்டவம் சீரர்களோட ரஷ்யா இருந்து எங்களுக்கு மாணவர்கள் நமக்கு அனுப்பிட்டாங்க. அவருக்கு ஒரு சம்பவம் எழுதிக்கலாம். தென்காசிக்கு போனாங்களாம். தென்காசிக்கு போனா சீனர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல சாவுமணி ஆண்டவர்கள் உபயோகப்பட்ட சீனர்கள் என்ன பண்ணா பச்சை எழுதிட்டான். ஒரு மாடு கொடுத்தாங்க. இந்த மாட்டுக்கான வேண்டாம் உடனே என்ன பண்ணாங்க எடுத்து வச்சு தூங்கி இருந்தாங்க. அல்ல ஒரு உத்தரவு எழுதிட்டான். நான் கேட்கிறேன் அடுத்தவங்களுக்கு மாட்டுக்கு இருந்து அழாத ஹராமா ஹராமா தின்றவங்களுக்கு காரணம் வரணுமா? ஒரு காரணம் வந்து வச்சுக்கலாம். காரணம் வந்து வச்சுக்கணுமா?
நீங்க அராமத்துக்கு கைது செய்யப்பட்ட நல்லடியார்கள் வந்து இன்னொருத்தவங்க மாட்டை திப்பாங்களா? அந்த மாட்டுக்கார யாரு பால் விலைக்கு தருவியா அப்படி கேட்டீங்க. உணவுக்கு வாடகை அரசு சண்டைக்கு வரும்போது தூங்கி இருந்தாலும் உண்டாயிருக்கான். அராம துண்டா கூட காரணம் வரும்போது சொல்லி தர நல்லவர்கள் நீங்க வாழ தேவையில்லை. நீங்க வாட்டுக்கு 3,000 என்ன விடாதீங்க. அதுதான் தண்ணி அடிச்சுட்டு முக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்க நம்பிக்கை உண்டாக்குறது தண்ணி அடிக்கலாம், தப்பு தண்டா பண்ணலாம், அப்புறமே வந்து பள்ளியாசம் பண்ணலாம். அதெல்லாம் சரி பண்ணுங்க. 3 மில்லி சுற்றுலா தயாரிக்கலாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான சிந்தனை உண்டாக்குற மாதிரி கதைகள் இல்லையா? அதே மாதிரி முடிவு இருந்தாங்க. கடற்கரை ஒருத்தர் உட்காந்து எந்த வழியும் தெரியல. கடற்கரை ஒருத்தர் உட்காந்து முடிவு இருந்தாங்க. முடிவுனா அப்படியே கண்ணாடி வச்சு இருந்தாங்க. ஏன் முதல்ல பார்த்தா ஒரு கப்பல் கொண்டு வந்தாங்க. 100 பொதுதான் கப்பல் இருந்தவங்க அவங்க யாரும் கூப்பிட்டாங்க. நீங்க காப்பாற்ற அது விளைஞ்சிருக்கான். அதுக்காக 20 நேரம் திரும்பி வருவாங்க. இதெல்லாம் சாத்தியப்படுமா? வேளாங்கண்ணியில் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தவங்க வச்சிருக்காங்க. வேளாங்கண்ணி மாதாவுக்கு என்ன சொல்றாங்க அதையும் பண்ணி வச்சிருக்கான். இவங்க அந்த மாதிரி அற்புதங்கள்ல உங்களெல்லாம் திரும்பி கேப்ப விட்டுரும் புராணங்கள்லாம். வேற வேற மார்க்கத்தை எடுத்தீங்கன்னா நீங்க எல்லாம் எங்க நிப்பீங்க? அதை விட அவன் அடிச்சு வச்சிருக்கான். வளர்ந்தா மீன் புள்ள பெற்ற கதையெல்லாம் அதுல வரும். நீங்க அதுக்கு நிகராக போட்டி போட்டு வீட்டு கட்டலாம். அப்ப அற்புதம்ங்கிற பேர்ல இது மாதிரி பொய் புத்தலாட்டம் அப்பெல்லாம் செஞ்சு சொன்னாங்க. கதை நம்மளுக்கு என் காலப்பட நேற்று ஒரு ஆள் சொல்றாரு. கீழே கரையில ஊரு செஞ்சு ஒரு தொழிலுக்கு வரலையா எல்லா கடையும் வரையும் சொன்னாங்க. தனியாவே ஊத்துறாங்க. ஏண்டா ஊத்துறான்னு கேட்டா எங்கேயோ அரசு மங்கலத்துல தீப்பிடிச்சு எரிக்கலாம். அது உண்மையா? இங்க எனக்கு சொன்ன அரசு மங்கலம் தீப்பிடிச்சு எரிக்கலாம். இங்க இருந்து ஊத்துறாங்க. அது அவங்க அரசுதான். இப்படி எல்லாம் கதை. அரசு மங்கலத்துல அரசு மங்கல மக்கள்கிட்ட கேட்டாங்க. ஆமா இருந்துச்சு. இன்னும் அதிசயமான முறையில் வந்து அணைஞ்சு வச்சு இங்க வந்து தண்ணி வந்து அணை செஞ்சிருந்தாங்க. இது எந்த தேதி சொல்லுது? எத்தனை தேதி நடந்துச்சு? அரசு மங்கலத்துல வந்தா அரசு மங்கலத்துல எந்த ரெக்கார்டா பதிவு செய்யப்பட்டிருக்கு? கீழே ஊத்துற தண்ணி அங்க போனதுக்கு என்ன ஆதாரம்? சும்மா மூத்தா போன ஆளுக்கு சொல்ல அடிக்கிறதாங்க. மூத்தா போன ஆளுக்கு சொல்ல போறாரு. நம்ம முக்கியமா இருந்து பாக்குறோம். அரசியல்வாதிகளை பாருங்க. திமுக கர்நாடகத்தை எடுத்து கொடுத்துருவோம். காமராஜரை கருப்பு காக்காங்க சொன்னாங்க. செத்து போன மண்டபம் கட்டுறாங்க. செத்த ஆளுக்கு போட்டிக்கு வர போறது இல்ல. இறந்து போன ஆட்கள் பேரால அண்ணாவை அவதியா ஆக்கிட்டாங்க சமாதி வச்சு. அப்ப இங்க மூத்தா போயிட்டாங்கன்னா இப்படி கூட போய் சேர்த்துருவான். காரணம் சொல்றதுதான். அது மாதிரி உள்ளதா எங்கேயோ நடக்க தீவு வச்சு இவருக்கு எப்படி தெரியும்? இப்படி அல்லா ஒரு சக்தியை ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான எங்கெங்கேயும் நடக்கிறதா தெரியுமா? இல்ல. அல்லாஹ் சொன்னது இறை தூதரை அறிவித்து கொடுத்திருக்கான். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, இறைவனுடைய தூதர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் தங்களை இறை தூதர்கள் என்று நிரூபித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சில அற்புதங்களை அவர்கள் மூலமாக அவன் அனுமதிக்கும் போது நடத்தி காட்டுவான். அவ்வளவுதானே தவிர மற்ற நேரத்தில் எல்லாம் மனிதத்தான் இருந்தாங்க. பதில உகத்துல வெட்டி பல்ல உடைச்சான. அப்ப அற்புதத்தை காட்டி அந்த வாழ் கிட்ட வராம செய்ய முடியல. ஊரை விட்டு விரட்டினானே. அப்ப வந்து விரட்டப்படாமல் அவங்களுடைய கையை கட்டி போடுறதுக்கு அல்லாத செய்யல. தாய்கள் அறிவாகும் போது செய்ய முடியல. பசியில தவிச்சாங்களே அப்படியே தங்கமாக்கி அப்படியே கஜானாவை திறந்து விடுறதுனால செய்யல. அப்ப மனிதராத்தான் வாழ்ந்தாங்க. நோய் வாய்ப்பட்டாங்க. ஒரு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வேதனைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்னும் கமாயோ பிரஜனானிக்கும் உங்களோட 2 பேர் படுற வேதனையை நான் பண்றாங்க. 2 மடங்கு நான் கஷ்டப்படுறேன். உங்களோட காய்ச்சல் வந்தா கஷ்டப்படுவீங்க இல்ல, அது மாதிரி டபுள் மடங்கு நான் கஷ்டப்படுறேங்கிறாங்க. அப்ப காலமெல்லாம் மனிதராத்தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னு காட்டுவதற்காக 1-2 ஒரு வீட்டு எண்ணக்கூடிய இவங்க சொல்ல கதையை பார்த்தா 24 ஹவர்ஸ் அற்புதமே செஞ்சுட்டு இருக்காங்க. மகான்கள் மகான்களுக்கு அற்புதத்துக்கு அவசியம் கிடையாது. ஒண்ணு இது. 2வது அற்புதம். 3வது அற்புதம் என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை செய்ய நாடிவிட்டால் அவனுக்காக சில விஷயங்களை ஒரு உதவியாக ஒரு அற்புதமாக நிகழ்ச்சி தருவான். இப்ப நம்ம பஸ்ல ஏறதுக்காக நிற்போம். இது அற்புதமா இது. நமக்கு இடம் இருக்கும். பஸ்ல இடம் இருக்கும். இடம் இருந்து கண்டக்டர் எப்படி காட்சி போயிடும். டிரைவர் வேண்டு போயிடும். கட்டுப்பு வரும். முக்காட்டாம போயிட்டாங்க. இடம் இருக்குது. வரட்டும் 2 ஒன்று பண்ணணும். காலைல பேப்பர் பார்த்தா பஸ் முத்தி எல்லாரும் காலிட்டு வரும். அப்ப நம்ம நினைக்கிறோம் இது உலகிலிருந்து அனுமதி இருக்கணும். அவன் இல்லேன்னு சொல்லக்கூடிய அற்புதம் இது. அவங்க டிக்கெட் இல்லேன்னு சொல்ல வச்சு எல்லாம் காப்பாற்றுறாங்க. இப்படி எத்தனை பேரை நம்ம இந்த ஆயிருக்குன்னு நினைக்கிறோம்.
இது மாதிரியான மொழிக்காக வெளிக்கிட்டமா இருக்கும். பஸ்ல ஏறி இருக்குங்க, அந்த பஸ் வீட்டுக்குள்ள இருக்கும். டிவிக்கு இறங்கி பஸ் எடுத்து போயிடுவான். நம்ம காப்பாற்ற நினைக்கிறாங்க, நம்ம எல்லாம் காப்பாற்ற நினைக்கும் டிவிக்கு இறங்குவோம், பஸ்ல எடுத்து ஓடிடுவோம், சுட்டு வீட்டுக்கு இருக்குவோம், குறைக்க நல்லா தடுத்துடுவோம். டீ குடிக்காத எனக்கு ஒரு நம்ம கீழே இருக்கணும். ஒரு மனிதனுக்கு உதவுவதற்காக வேண்டி இது நல்லடியாக மகான் இல்லை. யாரே எல்லாம் காப்பாற்ற நினைக்கிறானோ ஒரு விமானம் உள்ளதா ஒரு சுற்றுலா கொடுத்து குழந்தை பேப்பர் அனுப்பியோ போட்டுனாங்க. அது அனுப்பணும், தாங்கி பிடிக்கிறாங்கல்ல, அது ஹயாத்திற்கு நினைக்கிறான். இது அனுப்பணும். இந்த மாதிரியான அர்த்தங்களை யாரும் நம்மளுக்கு தடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பேசிட்டு ஒதுக்கு மேல கட்டியை விட்டுருவோம். முதுகுக்கு மேல யாருக்கா பார்க்க முடியுமா? நேரத்துல திடீர்னு ஒரு ஊர்வலர்கள் சொல்லணும், பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியுற மாதிரி கட்டுட்டாங்க. எத்தனை நடந்திருக்கு ஊர்வலர்கள் சொல்லணும், எவ்வளவு பின்னாடி அந்த மாதிரி தெரியல, இந்த கண்டபுண்ண பார்க்கல, தெரியவே இல்லை. ஆனா அந்த ஊர்வலர்கள் சொல்லுற நேரத்துல நமக்கு எல்லாம் காப்பாற்ற நினைச்ச எல்லா நேரத்தையும் வெற்றி கொண்டு வரணும் சொல்லாங்க. எந்த நேரத்தில் எல்லாம் அவங்களை காப்பாற்றணும் நினைக்கிறானோ அந்த நேரத்துல திடீர்னு செஞ்சவங்க சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் நான் இறங்கிருக்கிறோம், அனுபவிச்சிருக்கோம், நாம் அனுபவிச்சிருக்கிறேன், நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அது மாதிரியான அடுத்த முறை அல்ல ஒவ்வொரு மனிதருக்கும் செய்து காட்டுவோம். இது மூன்றாவது வரையாக இருக்கிறோம். நாலாவது என்ன இருக்கிறோம்? மனுஷனை கெடுக்கிறதுக்காக வேண்டி சாத்தானிய சக்தி இருக்காக வேண்டி அல்லாத நம்ம நினைக்கிறோம்னா இந்த அற்புதத்தை கண்டவங்க மகான் நினைக்கிறோம். மகானுக்கு ஏற்ப வரக்கூடிய அற்புதங்களை சாத்தானிய சக்திகளுக்கு வந்து கொள்கிறோம். செய்த அனுப்பணும் இல்லையா? செய்தவங்களை கெடுப்பதை அனுப்பணும். நீங்க பார்க்கறாங்க உங்க முன்னத்துல இல்லையா? நல்ல தெரியும் தன்னை எட்டாம கெடுப்பதும் செய்து அவரும் அனுப்பணும் கொடுக்கணும், பக்கத்தில் கிடைக்கணும், கூட்டின வேலையை எடுத்து நிறுவனம் கிடப்பான், காக்கையில கொண்டு கிடப்பான், கொண்டாட்டி அடிப்பான். இவ்வளவு தெரியும் தண்ணி அடிக்கிறாங்க சொல்லி இவ்வளவையும் நிலையை செஞ்சு நம்மளுடைய கெட்ட வேலைக்கு செய்தா ஒன்று மனித அர்த்தம் இல்லையா? நம்ம பார்க்காம நம்மளுக்கு நோக்கி உறுதியா இருக்கிறாங்க, சாமி இருக்கிறாங்க, கஜால அற்புதம் பண்ண வேண்டி அரிசிகளை கிடக்கிறதையா, வேதன் நோக்கிட்டு வந்து அற்புதம் கேட்கவாங்க கிடக்கிறதையா, கெட்ட சக்திகளும் அற்புதங்களை நிகழ்த்துவார்கள். அதை கொண்டு உங்களுடைய ஈமானை பறித்து முயற்சி பண்ணுவாங்க. இந்த அற்புதமான அற்புதங்களை கொண்டு உங்களுடைய ஈமானை பறித்துறாங்க. வேறு அற்புதங்களை அல்லாஹ் இருக்கிறார்கள், குருவுல வச்சிருக்கிறான், இந்த உலகத்துக்குள்ள வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக எப்படி அந்த மாதிரியான அற்புதங்கள் வச்சு உங்களோட தாவத்தை அறிஞர்கள் மகான்கிறாங்க. அல்லாஹ் அவ்வளவு வேலை அவரை செய்யறாங்க. இந்த மாதிரியான அற்புதத்துக்கு எந்த வழி முடியாது. இது போல வெளியில காலத்துல இருக்குங்க. நீங்க ஒரு பேப்பர்ல உதாரணத்துக்கு புரிய சொல்றேன், ஒரு அவ்வளவு பேர் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு இந்த மாதிரி பேப்பர் இருக்குங்க, எழுதி சுத்தி பண்ணாலும் போடுங்க. ஒவ்வொரு பேப்பரை எடுத்து அதில் என்ன எழுதியிருக்கு என்பதை நான் படிக்காம சொன்னால் என்ன நடத்தீங்க? என்ன நடத்தீங்க? நீங்க என்ன ஒரு 1000 பேர் சொல்லுவீங்க, பேப்பரை கையில் எடுக்கிறேன், எடுத்துட்டு இதை புத்தகமா எழுதிருக்கிறார், இந்த விவரம் எழுதியிருக்கிறார், எடுத்துட்டாங்க. அது மாதிரி இருக்குது. என்ன சொல்லுவீங்க? அந்த புத்தகம் எழுதிக்கிறேன், எழுதிக்கிறேன், ஆமாங்க எல்லாருமே எல்லாரும் சொல்றீங்க. இப்படி நான் செய்தால் நீங்க என்ன நடத்தீங்க? என்ன ஒரு பெரிய மகா சக்தி இல்லை, ஒரு இடமும் கிடையாது. நாங்கள் நீங்க செய்யணும், யாரும் செய்யணும். அது நீங்க எழுதி போடுறது என்ன இருக்கு நான் பிரித்து படிக்காமலே இதுல உள்ளதுனால படித்து காட்ட முடியும். நீங்க தூரத்துல ஒரு ராமராஜ் ஒரு செய்தி போட்டுலாம், ஒரு மகான் காதல வைப்பாங்க. ஒரு மகான் நீங்க எழுதி போற சீட்டை எடுத்துக்கொண்டு காதல வச்சு போயிடுவாங்க. கண்ணுமே இருக்கும், அவர் சீட்டை எடுப்பாங்க, காதல கொண்டு போவாங்க, கொண்டு போனா ரெண்டு கரெக்டா சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் மகான் இது நம்ம செய்யலாம். என்ன சொல்றீங்கன்னா 1000 பேர்ல ஒரே ஒரு ஆள் முடியாது. 1000 பேர்ல ஒரே ஒரு ஆள் செட்டப் பண்ண ஒரு ஆள், நீங்க செட்டப் பண்ண வச்சுக்கல. நான் என்ன பண்ண தெரியுமா? அவருக்கு மட்டும் கிளாஸ்ல வச்சுக்கலாம், ஒரே ஒரு ஆளுக்கு செட்டு வச்சுக்கலாம். இந்த பேப்பர் எடுப்பேன், அந்த பேப்பரை யாருடைய பேப்பரு? இப்ப எங்க பேப்பர்? நான் அந்த எதிராக பேப்பரை எடுத்துக்கிட்டு இருக்கிற இருக்காங்க. நீங்க என்ன எழுதிருக்குங்கிறது இஸ்மாயில் தான் நான் செட்டப் பண்ணி வச்சுக்கிறேன். இஸ்மாயில் நான் சொல்லுவேன், இஸ்மாயில் நீங்க எழுதிக்கிறேன், உங்களுக்கு பின்னால எழுதிக்கிறேன் கேட்டேன். நான் செட்டப் பண்ணது ஆமாண்டுவான், ஒருத்தவங்க ஆமாண்டுவான். அப்ப சரியான குறிப்பா போனோம் பார்ப்பேன், பார்த்தா இப்பதான் இருக்கு. நான் முதல் சொல்ல சூழல் அடிக்கிறது, முதல் சொல்ல பாருங்க, அது இஸ்மாயில் கொடுத்தது. ஆமா சட்டம் கொடுத்துருவான், நீங்க சரியான ஒரு பார்த்துக்கிறேன்னு சொல்லி இப்ப இதான் படிச்சுக்கிறேன். படிச்சுட்டு
அடுத்த இப்ராஹிம் நான் இந்த சீட்டு படிச்சுட்டேன், அடுத்த சீட்டு எழுதிட்டு இருக்கிறேன். நான் இப்ராஹிம் படிச்சுட்டேன்ல, இவன் இப்ராஹிம் இருக்கும். இப்ராஹிம் எப்படி நீ என்ன எழுதிக்கிற எவ்வளவு எழுதிக்கிற? ஆமாங்க அதுமா நீங்க பார்த்துக்கிறேன். இவன் முட்டை வச்சுட்டு இப்ப நான் வீட்டு அழைச்சிட்டு முட்டை வச்சுட்டு அதை வச்சுட்டு அடுத்து சொல்லுவேன் முட்டை வச்சுருக்கேன் படிச்சிருக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு அடுத்த கல்வி முழுசா இவங்க எங்க முடிக்கும் எழுதினவனுக்கு உறுப்பினர்கள் அவங்க சொல்லுங்க. ஒரே ஒரு ஆள் நான் சட்டத்தை கொண்டால் 1000 பேருக்கு நான் சொல்ல முடியும். 1000 பேருக்கு இந்த சீட்டை எடுத்து அடுத்தவங்க அடுத்த சீட்டை எடுத்து அடுத்தவங்க அடுத்த சீட்டை எடுத்து அடுத்தவங்க நீங்க வெளியே எழுதி போக மாட்டீங்களா? இப்படித்தாங்க அப்படி எல்லாத்தையும் சொல்றாரு. என்னடா அப்படி சொல்றாரு? நான் சொல்லுகிறேன் இவங்களை விட அழகா செட்டப் பண்ணக்கூடிய காலத்துல உலகத்துல இவங்க இப்ப ஏமாற்றம் புரியல சரியா. இப்ப தேர்தல் பத்தின கேள்வி பத்தின வாழ்ந்துட்டு போயிட்டார். ஒரு ஆள் வர்றாருன்னா அவங்க ஒரு பேர் சாமியார பார்க்க போறாங்க. அந்த காட்டிருக்கோம் இன்னும் ஆள் 2 பேர் இருக்கும். நான் ஏமாத்து பேருங்க ஏன் 5 பேர் நிற்பான். ஏன் இருக்காங்க கேட்டா உங்களுக்கு போய் கிட்ட வருவான். அவன் ஒரு பிரச்சனை வந்த மாதிரி கிட்ட வந்ததில்ல மகாட்ட போனா சொன்னாரா செய்யப்பட்டா போல உடனே போயிடுவான். நான் கருமா வந்தேன் எப்படியா எல்லாம் கேட்டுக்குவான். நீங்க என்ன செய்வாங்க? மஞ்சள் சட்டை போகும்போது மஞ்சள் சட்டக்காரன் பேருந்து இந்த விவரம் நீ அனுப்பிடுவான். விஜய் அவர் போன மகான் என்னப்பா என்ன சொன்ன நம்ம வேலை யாருக்கு ஒழுங்குனாங்க. இவங்க ஏற்பாடு செய்யப்பட்ட எழுதுங்க. மகானுடைய ஆளுநர் தெரியாது. இந்த மாதிரியான குறிப்பு வேலை வச்சுட்டு இவன் சொல்லி கொடுக்கலாம். ஒரு நவீன காலத்தில் வளர்ந்து வேண்டியதில்ல. மகான் பேரை எடுத்துட்டாருன்னா போதும். இவன் முன்னாடி விசாரித்து பேரை எடுத்துக்கலாம். அது பேரில் அவருக்கு தெரியும். அதை படிச்சுட்டு வாமான்னு கொடுத்துருவான். என்னடா இந்த உலகத்தில் வந்துட்டு நான் கேட்கிறேன் எந்த மகான ஏற்றி என்ற குட்டிக்கலாம். நான் கையில வச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க அவன் சொல்ல சரியா. சுப்ரீம் வந்து தங்கமாக கேட்டாங்கப்பா காட்டுவான். ஒன்றாவது செட்டப் பண்ணி வச்சிருந்தால் காட்டுவான். இந்த பிறப்போட தங்கமாக்கி காட்டுவான். அதுக்கு 190 போங்க வசூல் நடக்கும்ல நிகழ்ச்சிக்கு வசூலுக்காக மாட்டாங்க. தாராளம் பண்ணி போடுங்க. கையை பிடிக்காத சொல்லி போடுங்க. விளம்பரம் போயிருக்காங்கல்ல அப்ப இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல தங்கமாக்குறான்னு வைங்களேன். தங்கமாக்குறான்னா அந்த கையில தங்கத்தை மறைச்சு வச்சிருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கோம். பேப்பரை எவமாற்றி தான் தங்கமாக்க முடியுமே தவிர பேப்பரை தங்கமாக்கக்கூடிய கலை எவனுக்கும் கிடையாது. இது நீங்க தெளிவா நம்பணும். ஆக்கி காட்டுறாங்க இந்த பேப்பரை காட்டலாம். தங்கம் காட்டலாம். நீங்க சரியான ஆளாக செஞ்சீங்கன்னா பேப்பர் மாற்றீங்க இந்த இலக்கணம் மாற்றணும் சொல்லுங்க முடியாது. பேப்பர் மாற்றம் இருக்கா இலக்கணம் மாற்று இது வந்து எனக்கு இந்த வாட்சி பிடிக்கிற தங்க வாட்சி இருக்கா முடியாது. நம்ம பேராசிரியர் நரசிம்மன் பெயர்பட்டிருக்கீங்களா? கர்நாடகாவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இங்க காய்கறி ஆதாரம் சொல்லுங்க. நான் பெருமளத்தில் விமர்சிக்கிறதா சொல்லுவேன். ஏமாற்றுப்பவர்கள் இந்த இஸ்லாத்தில் வந்ததற்காக சொல்றேன். வேற ஒரு மாற்றத்துக்கு ஏமாற்றம் கவலை இல்லை. முஸ்லீம் ஏமாற்றக்கூடாது. ஏமாற முஸ்லீம் இருக்க முடியாது. முஸ்லீம் ஏமாற்றம் முடியாது, ஏமாற முடியாது. முஸ்லீமோடு எப்போ புத்திசாலியா சார்ந்த இருக்கணும். அதுக்காக சொல்றேன். சாயங்காலம் என்ன பண்ணுவாருன்னா அப்படி போய் கையில வாசிடுவோம். சாயங்காலம் கொடுத்தாரு. இந்த வாசிக்கிறது தேவையான தயாரிப்போட கிடையாது. எச்எம்பி கம்பெனி இந்த கம்பெனியில தயாரிக்கிற வாட்சி தான். இதுவே எப்படி கொடுத்தாரு கேட்டாரு. அப்படி போய் வாசிடுவோம். பணம் வாட்சி வரும். இதை எடுத்து காட்டி ஏமாடி இருந்தாரு. அப்ப நரசிம்மன் என்ன பண்றாங்க கேட்டா ஒரு காய்கறி அறக்கட்டளை வச்சு எச்எம்பி வாட்சி கம்பெனி திருப்பி வாங்கிருக்காங்க. வாட்சி 400 வாட்சி அந்த துணி எடுத்துக்கிட்டாரு. வாட்சி எச்எம்பி கம்பெனி வாங்கப்பட்டது. அந்த வாட்சியை தான் அவர் எடுத்து காட்டினாரு. அந்த கை வேகமா செயல்படக்கூடியவரை நடக்கணும் தெரியும். அவ்வளவு வாட்சி உண்டாக்கி செய்வதில்லை. ஒரு வாட்சி எடுத்து காட்டலாம்னு சொன்னா அது சட்டத்திற்கு இடமளித்திருக்கலாம். அல்லது பெரிய முடி தேர்மானம் பார்த்தால் பெரிய முடிவுல அந்த முடிப்பு உள்ள வைக்கப்பட்டிருக்கலாம். அல்லது அந்த உள்ள ஏற்பாடுகள் ஏதாவது சட்டத்தில் இருக்கலாம். கூட்டல் ஏற்படுவது அதான் செய்ய வேண்டியதை தவிர இப்படி மாற்றுவதா இருந்தால் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம். உங்கள்கிட்ட காசு எதிர்பார்க்கலாம். உங்கள்கிட்ட கொள்ளையாக கேட்கிறான். அப்ப
அவங்களுக்கு அந்த சத்தியம் கிடையாது. மண்ணை தங்கமாக்கிட்டு எங்கேயும் கொடுத்து போறாங்க. உங்களுக்கு காணிக்க வைக்கிறேன், உங்களுக்கு வச்சிருக்கான். அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குமானால் ஒரு இரவு சக்தியும் கிடையாது. ஏமாற்றுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய பெரிய ஏற்பாடு. அப்ப நாங்கள் வயிற்றுல நின்று அடித்தால தேவாதான் நின்று அடித்தாருங்க. இப்ப என்ன உங்களுக்கு வர முடியல. இந்த கண்டிப்பா எடுத்து கள்ளத்துல கொண்டு படிச்சுட்டு போகணும். என்ன இந்த பெரிய கண்ணு முடியுது. அதெல்லாம் எவனாச்சும் மகான் நடத்தணும் என்றால் நடத்துங்க. நான் ரோடு விதி வைக்கிறேன், வயிற்று கொடுத்துருவேன். அவன் எதை நிமிஷா வரைக்கும் 4 நிமிஷம் வரைக்கும் எந்த மகான் கொண்டுவான். நடத்த வேண்டிய ஏமாற்றுறேன் சாமி எந்த மருத்துவம் தான் கொண்டுவான். நான் இந்த வேலை வச்சு செய்ய முடியும். ஏமாற்று அளவு வேணாமா? அல்லா பகுதியில் பொக்கிசத்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கலாம். 6 நாள் கடமை கொடுக்கலாம் கொடுத்துருவோம். நமக்கு கொடுத்துருக்கலாம். சிந்திக்கக்கூடிய பகுதியில் வீடு தந்துருக்கலாம். அதை காலத்துக்கு விரிச்சு கண்ட கண்ட கல்விக்கு பின்னாடி ஏமாந்து போயிருக்கிற இன்னும் கூட வேணாமா? அதாவது என்ன சிறப்பு அர்ப்பணம் 2-3 வகையில் அடங்கி போயிருங்க. எப்படி என்ன பண்ணுவாங்க? சிலர் வந்து கெமிக்கல் இருக்கிறாங்க. கெமிக்கல் சேர்ந்து எத்தனை அர்ப்பணம் பண்ணலாம். ரசாயனம் ரொம்ப போகலாம். வெற்றில கொண்டீங்க அர்ப்பணம் இல்லையா? வெற்றில பச்சையா இருக்குது, இன்னும் வெள்ளையா இருக்குது, ஆக்குக்குள்ள சேர்ந்து இல்லை. 3 போட்டு சிறப்புனா இந்த மாதிரி சிறப்பு வரும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது யாருக்கு ஏமாத்திருக்காங்க. ஒரு ஆளுல வா சக்கரவாரம் வா பார்த்துப்பான் இதை ரத்தமாக்க சொல்லி சுண்ணாம கட்டு மாற போயிடுவோம். சுண்ணா போடுறது சோப்பா போகும். இதை வந்து ஏமாத்திருக்காங்க ஒரு ஆளுல. இறுதி சுண்ணாம வச்சா சோப்பா போயிடுன்னு தெரிஞ்சவுடனே அது சாதாரணமாக இல்லை. அதுவும் சொல்லணும் வருவான் எழுந்து கொண்டு கொண்டு வருவான். சாமியார் சொல்லுவோம் அது அழுத்தம் ரத்தம் இருக்கும். என்ன பண்ணாலும் கொண்டு கேட்கணுமா ஒரு அளவுக்கு நடத்துவான். ரத்தம் எடுத்துருவான். எழுந்து வந்து ஊற்றுற ரத்தம் எழுத்து அடுத்த ரத்தம் ஊற்றுறது. அப்ப என்ன செய்யணும்? அஞ்சு வருவாங்க சொல்றவங்க கேட்கணுமா? அப்படி நடந்துதான் கழிச்சு கொடுக்குறாங்க. கொடுக்கல ரத்தனைக்கு சொல்றோம். மாப்பிள சொல்லுவோம் மாப்பிள சொல்லுவாங்க. இதே ரத்தம் வச்சுருவேன். இனிமிட்ட மரத்துல இருந்து சிறப்பா வந்துச்சுன்னா ரத்தம் வச்சுருவாங்க. ஒரு ரூபாய்க்கு நீங்க குத்துனா ரத்தம் வரும் வயிற்றுல. அதை செஞ்சு நீங்க கட்டிய தெரியும். ஏமாற்றலாம் நீங்க வைக்கலாம். ஆனா எலுமிச்ச மரத்துல அந்த செம்பருத்தி பூ இருக்கிறாங்க அதை மிக்ஸ் பண்ணுனா ரத்தமா போயிடும். எலுமிச்ச மர காத்துல மயில் புத்தம் இருக்கிறாங்க. கசராட்சி சொல்லுவாங்க. மயில் புத்தம் சொல்லுவாங்க. நீர கலந்து இருக்கும். அதை வந்து கரைச்சி கத்தில கரை வச்சுட்டு அந்த கத்தில அவர்கிட்ட வேலை போயிடும். அந்த எலுமிச்ச மர காத்துல அந்த மயில் புத்தத்தை நீங்க கரைவு தேவைப்படும். அந்த கத்தியை ஏற்கனவே சட்டத்தில் வச்சிருப்பான். கத்தி நீங்க கொடுத்தால்தான் தேவைப்படும். கத்தி அனுமதியில் ரத்தனா இருக்க முடியும். எந்த நிமிஷம் போய் இந்த நிமிஷம் மட்டும் எடுத்துக்காட்டா இருக்க முடியாது. வேற கத்தி சட்டம் வச்சுதான் செய்ய முடியும். இதுதான் முடியாது. இந்த மாதிரி சில டெக்னிக் ரசாயன மாற்றங்கள் அதில் சேர்த்தாப்புமாறு சித்தாப்புமாறு எந்த சேப்ப மாற்றலாம். அது மாதிரி தீப்பிடிக்கிறது உதாரணத்தை தீப்பிடிக்கலாம் தெரியுது. என்னது என்ன சொல்றது? பாஸ்பரத்துக்கு ஒயிட் பாஸ்பரத்து தண்ணியில கிடக்கிறது தீப்பிடிக்காது. அது தண்ணியில இடத்துல காங்கிரஸ் தீப்பிடிச்சிடும். அது மாதிரி வச்சுக்கிற வேண்டியது. எத்தனை செகண்ட்ல காய்கறி கொள்ள வேண்டியது. அந்த காய் வந்தோன்னு கொடுத்துருக்கோம். நீங்க முடிச்சு வர வேண்டியதில்லை. நீ அதுக்குள்ள காய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஒரு நேரத்தில் காய்கறிகளை கணக்கு வைத்து ஒரு நாள் முதல்ல எடுத்து பார்த்துக்கணும். இந்த பேப்பர்ல வச்சா எத்தனை செகண்ட்ல காய்கறி அத்தனை செகண்ட் வரைக்கும் வந்து வேண்டியதான். இதுதான் அதே மாதிரி கண்ண கை ரோட்ல போட்டுருவான். போலீஸ் பாத்தீங்களா? ஐயா என்ன வச்சிருக்காரு? என்ன ஐயா வச்சிருக்காரு? ஐயா என்ன வச்சிருக்காருமா? இவங்க கரெக்டா சொல்லுவான். நீங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதை கண்ண கட்டி போட்டாச்சு. அவங்க ஒவ்வொரு சொல்லுவான். எப்படி சொல்றான்னு கேட்டா இவன் ஏற்கனவே இந்த சிக்னல் கொடுத்துறது ஏற்பாங்க. நான் வந்து முதல்ல என்ன கேட்கணும்னு அவர் சொல்லு. பச்சையா வெள்ளையான்னு கேட்டா பச்சைன்னு சொல்லு. வெள்ளையா பச்சையான்னு கேட்டா வெள்ளைன்னு சொல்லு. ஏதாவது அந்த கருத்து கருத்து வந்து சொல்லி சொல்லு. என்ன கேட்டேன்? ஐயா ஓட்டு சட்ட பச்சையா இல்லையா? அவனுக்கு முதல்ல கிளாஸ் இருக்கு. பச்சைதான் பத்துக்கு முன்னாடி பச்சையா இல்லையா? பச்சை பசங்க சொல்லுவான் அப்படின்னு. ஐயா ஐயா வச்சுக்கிற பேனா என்ன கலரு அப்படின்னா கருப்பு பேனா வச்சிருக்கிறான அத்தனை பேனாவும் கருத்து. முதல்ல கிளாஸ் வச்சுக்கிறது பேனாண்டா நீ கருப்பு தான் சொல்லணும். இவங்க தான் கண்டுபிடிக்கல. இவன் வெறும் கருப்பு பேனா வச்சுக்கிறான். அதுதான் பார்க்கலாம். அதை எடுத்துட்டு ஐயா வைக்கிற பேனா என்ன பாஸ் பண்ணா இந்தி பண்ணணுமா சொல்லிட்டு இருப்பாங்க. பாஸ் பண்ண எடுத்து கேட்க நீ பாஸ் பண்ணு சொல்லி இந்த மாதிரி செட்டப் பண்ணி சொன்னோடனே காய்கறி வச்சு போடுவாங்க. எவனாச்சும் எத்தனை கத்திரியுமா வெற்றி சாப்பிட்டு அளவுக்கு அவங்கள்ட்ட கத்தியுள்ள உண்மையான இருக்க இருப்பாங்க. அப்ப
அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு தொழிலுக்காக ஏமாத்துறாங்க சமுதாயத்தை மனுஷனை. இந்த மாதிரி மனத்தின் பேர சாமியார்கள் பேரால ஏமாத்துறாங்க. இந்த வச்சுக்கிட்டு நம்ம சில இடத்துல உங்களை எல்லாம் கருத்து வர்றாங்க. தங்கத்தை 2000 தரம் 3000 தரம் ஒன்று செஞ்சு காட்டுவான். அது புரிய அதிசயமா சொல்லுவோம். இப்ப செய்வார் பாருங்க, நீங்க முடிச்சு போயிருங்க. எப்படி செய்யணும்னு சொல்லுவார். நீங்க செஞ்சு காட்டு ரெண்டு செஞ்சு காட்டு போறதில்லை, இன்னும் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லுவார். அவன் சொல்ல மாட்டான். இந்த மாதிரி சொன்ன உடனே அப்படி போய் நிறையெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். இந்த சொந்தத்தை கொடுத்துருக்கோம். நிறைய எத்தனை இருக்கு மொத்தம் சமாளிக்க. அப்ப இந்த மாதிரி மந்திரவாதி தங்களை செய்து சாமியாரி ஏமாற்றாங்க. மனத்துக்கு மாற்றம் இது பேருக்கு போய் நம்ம எல்லாத்திற்கும் வேண்டு போகலாம். எவ்வளவு சீக்கிரம் வர இருக்க வேண்டிய ஒரு மாற்றம், எவ்வளவு சீக்கிரம் ஈர்க்கப்பட்டிருக்கிற ஒரு மாற்றம். முஸ்லீம்களை சீக்கிரம் ரெண்டு காரணம். முஸ்லீம்களை விட ஒரு பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது. சீக்காவெல்லாம் போய் படத்துவா புரிய படத்தில் ஒத்துக்கொள்ள சீக்காவா அவன் கண்ணுக்கு நம்ம மலர் முடியாது எழுதிக்குவாங்க. நம்ம அதையும் தாண்டி அட்வான்ஸ் இருக்க முடியாது. அவன் பக்கத்தில் வருவான், கண்ணுக்கு சக்தி இருக்கலாமா, இந்த கண்ணுக்கு சக்தி இருக்குமா, இந்த வேலைக்கு பெரிய கேள்வி. இந்த வேலைக்கு சக்தி இல்லமா, அந்த கணக்கு மாலையை செய்வோம். ஏன்னா மாணவர்கள் விரும்புறா விரும்பு வராடா, அது சந்தோஷம் வராடா, இந்த அரசு வைப்பாடா, பிள்ளைகளை கல்வி மாலை போடுற அவன் சேவை கொண்டு வருவது மாலை போடுற அதையெல்லாம் சாந்தம் அட்வான்ஸ் போட தெரியும். நடிகர் நாயகத்துக்கு சேவை போட தெரியும். நடிகர் நாயகன் சார்ந்த விரிவாக போட தெரியும். அல்லாத தலைவர் சாதியாக போட தெரியும். எவனையே நீங்க பகுத்தறிவு மாற்றம் மாற்றம் பகுத்தறிவு உலகத்துக்கெல்லாம் சொல்லித்தரப்பு மேல் நாடுகள்ல ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூட்டப்படலாம் இஸ்லாத்துக்கு வந்துருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் சிந்திச்சு வரலாம். மூலமான கொள்கையை கவர்ந்து வரலாம். உலகத்தையே கேள்வி அத்தனை கலாச்சாரங்கள் மூழ்கி இருக்கும்போது அதையெல்லாம் ஜெயிச்சு இஸ்லாத்தை நீங்க வந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் வந்து இன்னமும் காட்டுகிறாங்க. இன்னும் காலத்தில் ஸ்டாண்டிகளை கூட நம்ம இருந்துகளுக்கும் நம்ம ஏமாற்றிருக்கலாம். புத்தகத்தை ஏமாற்றலாம், கோடலுக்கு ஏமாற்றலாம், மந்திர காட்சிகளுக்கு ஏமாற்றலாம், பயன்காட்சி ஏமாற்றலாம், அண்ணன் ஏமாற்றலாம், பணக்காரமாக ஏமாற்றலாம். பணக்கார உண்மையா எல்லாத்தையும் ஏறணும். ஓடுங்க கோடி சொன்னாலும் ஓடணும். ஆனால் ஓடுறது நீ ஆயிருக்கு ஓட்டலாமா? நீங்க தவறு ஓடுங்க கோடி சொன்னாலும் என்ன உங்க பணக்கார நாட்டு ஓடுகிற பாருங்க, அவர் வெற்றி என்ன சாப்பாடு வருவீங்க. நீங்க கொடுத்து 5 ரூபாய் தான் வாழ்க்கை ஓடும். நீங்க வந்து மாற்றி வியாபாரம் விட்டுட்டு போகும். வியாபாரம் தரமா இருந்தா விட்டுட்டு போகும், விலை குறைச்சிருந்தா விட்டுட்டு போகும், மக்கள் கூடக்கூடிய இடத்துல வச்சா விட்டுட்டு போகும். இவன் மாற்றி வச்சுட்டா விட்டுட்டு போகும். ஒரு சங்கரமண்டலம் தெரியும், சங்கரமண்டலம் ஒன்னா இந்த தாயத்துல நிறைய கொண்டு படம் போட்டு பிளான் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து கண்ணு அசல் வைக்க வரலாம். நாங்க வந்து பார்த்து சும்மா மாட்ட சொன்னேன். நிச்சயம் சொல்லி வச்சுட்டு ஒண்ணு நிச்சயம் நாளைக்கு கூட்டி எடுத்துட்டு போனோம். அப்ப நான் கேட்கிறேன், நல்ல வியாபாரம் பண்ணுவீங்க, திடீர் செஞ்சு கொடுக்குறாரா? சங்கரமண்டலம் கொண்டு அப்படி திருப்பி கொண்டு போறீங்க. ஒண்ணு வித்தியா நீ எமையோருக்கு வியாபாரம் பண்றது சொல்றியப்பா, நீ கொண்டு வந்த இந்த தகவல்களை வித்தியாசம் கொண்டு வருவாரு அப்படி தீங்க கொடுக்குறீங்க. அந்த அளவுக்கு ஆக்கிருக்கேன் தீங்கி கேட்டோம். அப்ப என்ன செய்யறேன்னா இவரை பார்க்கணும், இவரை எவன் சொல்றானோ அவன் பார்க்கணும். இவங்களுக்கு இருக்கிறவங்க போட்டு கொடுக்குறதா கட்டையில இவங்க மாற்றுங்க பணம் வருங்களா, இதை வந்து நம்ம மாற்றுங்க. நம்ம அறிவை வந்து மல்லி செய்யறாங்க, நம்ம பேரை மாற்றுறாங்க, பைத்தியம் மாற்றுறாங்க. அப்படின்னு ஒரு ஏழு இருக்கிறது பொருளாதாரத்துக்கு 1,000 ரூபாய் காசு கொடுக்கணும் வாங்கிடுவோம். 3,000 ரூபாய் காசு கிடைக்கும். எங்க சும்மா கேட்கிறாங்க, காசு வரும்போது சொல்லுவாங்க அது வருது. ஆனா நான் கேட்கிறேன், காசு இல்லாத கொடுக்கலாம் கோவம் வருமா? யாருக்காவது கோவம் வருமா? வராது. காசு இல்லாம காசு இருக்கும். முட்டா பயிர்க்கான கோவம் இல்லை. இப்ப காசு ஏழு முக்கியம். முட்டா பயிர் தேவாங்க காசு இல்லாமல் போவாங்க. 7,000 போகலாம். அது ஒரு மடப்பையில கோவம் வரும், கூவிட்டால கோவம் வரும். அப்ப உன்னை கூப்பிட்டு வாங்கிட்டு போனா உன்னை கூப்பிட்டு ஆக்காம இல்லையா கடைசியில கொண்டுக்குங்க. இவங்க கொண்டு கொடுத்தவங்க யாருங்கிறாங்க, அவன் வீட்டுல அடுத்து வச்சு யாரு இந்த தாயை திட்டு போனவங்க கடவுளுக்கு பிரேம் பண்ணி நாட்காலிக்கிறாங்க. கடவுள என்ன அப்படி நம்ம அரைக்கிழமை தெரியாது 60,000 ஒரு எழுதிக்கிறோம். இந்த நம்பரை கூட பணம் கட்டிடுமா? என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. கடைகளை மாற்றி கிடக்குல என்ன எழுதிருக்குன்னா, சவுதியில வந்து நம்மளோட நல்லா இருக்காங்க, அதை ஒத்துக்கிறீங்களா? சவுதியில வந்து நம்மளை விட செழிப்பா இருக்கானா? இருக்கிறான். அவங்கிட்ட போய் ஆடு மேய்ச்சிட்டு வந்தா கூட நம்ம இங்கோட கலெக்டர் சம்பளம் வாங்குறோம். அங்கே ஆடு மேய்க்கிறவனுக்கு இங்க கலெக்டர் சம்பளம் கிடைக்குது. அவ்வளவு செழிப்பா இருக்கான்ல, அவன் நம்புறானா?
எந்த அரபி வீட்டுல யாரா நடந்து இருக்கனாலு எந்த அரபி வீட்டுல தொங்குதா பிரேம் இல்ல இல்ல பிரேம் மாட்டிட்டு இருக்காங்க பணக்காரன் இருக்கான் ஒண்ணு மாட்டாம பணக்காரன் இருக்கான் ஒண்ணுமே மாட்டல புரிய கொடுத்து ஓரத்துக்கு அள்ளி கொடுக்கலாம் துபாயில கத்தர்ல ஏன்னா உலகம் சொல்லக்கூடிய நீ எந்த லெவலில் இருக்கிற இப்ப எல்லா வாசியும் நடத்திட்டு அதுவும் போச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பாலத்துக்கு கொழும்பு போயிட்டு வந்தோம் புதிய பொருளாதாரம் அதை அனுப்பிட்டு இங்க போய் இருக்கணும் அவன் ரெகுலரா இறக்கி வச்சிருக்கான் ஏற்கனவே ஒண்ணுமில்லாம போயிட்டு இருக்கு நீங்க உறவுக்கு மூட நம்பிக்கையில போறியோ அவ்வளவு கீழே போயிட்டு இருக்க கொண்டுடைய நிலைமை கண் வரைக்கும் அளவுக்கு போயிட்டு இருக்கு பொருளாதார நிலைமை இளங்கவே இல்லை யாருக்கு எந்த தொழிலும் இல்ல பிசினஸ் இல்ல எல்லாம் டவுன் ஆகிட்டு இருக்கு இவங்க நம்பிக்கை மட்டும் கொள்ளவாறு இல்ல நீ ஒழுங்கா உழைக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை போயிட்டு பண்ணியா இந்த ஊரை முன்னேற்றுவதற்கு வேற ஏதாவது வழியில் எத்தனை பண்ணியா இதே நின்று ஆயிரத்து கட்ட அழிக்கிட்டு சாமியார் மற்ற வழி தங்கினா அவனுக்கு தாங்கிட்டு போட்டுருக்கான். அப்ப இந்த மாதிரி படுத்தவர்களை எல்லாம் ஊர் வச்சு காட்டி இஸ்லாம்னா பகுத்தறிவு, இஸ்லாம்னா சிந்தனை, இஸ்லாம்னா தெளிவு, இஸ்லாம்னா அறிவு அப்படிங்கிறத நீ காட்டினால் இந்த மார்க்கம் ஒரே வினாடியில உலகத்தை ஈர்க்கும். இந்தியாவும் என்னைக்கு முஸ்லீமா இருக்குங்க அவன் பார்க்கலாம், வேற வேற மார்க்கத்தில் பார்க்கலாம். அதுல அவன் நம்பிக்கை இல்ல, எல்லாம் ஏமாத்துறாங்க. நல்ல வரைக்கு போயிடலாம்னு தேடுறான், தேடுமே நம்மள வந்து பார்க்கறான், நம்மள அவன் மாதிரியே இருக்கிறோம், நம்ம இருந்துருக்கோம். நீங்க வேற மாதிரி இருந்தா தானே ஈர்க்க போறேன். அरे நான் போட்டுக்கிற சட்ட சரியில்லைன்னு போனா தானே வேற கட்டிக்கு போடுவேன். நான் சட்ட சரியில்லை மாத்திராது போனா எனக்கு மேல முசாபர் அவன் இருக்கான். இவன்ட்டு போய் எனக்கு நாம சட்டை வாங்குறது இந்த லெவலில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நீங்க மாத்திரம் ஒரு கருத்தறி உள்ளவர்களாக அல்லாஹ் சொல்றபடி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றபடி நீங்க வாழ்ந்து காட்டுங்க. அறிவுபூர்வமா இருந்து பாருங்க. மதத்தின் பெயரால ஏமாற்றுறதுக்கு இடம் கொடுக்காம இருந்து பாருங்க. அவ்வளவு அப்படி ஈர்க்கப்படும் தாகம் இருக்கிறது. வெளியெல்லாம் அப்படி ஏங்கிட்டு இருக்கான். நல்ல வழி கிடைக்காதா, நல்ல வழி கிடைக்காது. இன்னைக்கு பாருங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராமம் கிராமமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய எல்லாம் பீகார்ல ஊப்பியில இந்த உலகத்துக்கு குரானை படிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு இல்ல, என்னை பார்த்துட்டு இல்ல, நம்மளை கூட்டம் ஆக மாட்டான். இஸ்லாத்தை படித்து விட்டு கூட்டம் கூட்டமா வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம உண்டாக்கணும். நீங்க எந்த நிகழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த நிகழ்ச்சிக்கு தடை செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி என்னுடைய உரையை நான் இப்போது நிறைவு செய்து கொள்வேன். கேள்வி நிகழ்ச்சியை மஞ்சள் காசு கொடுத்துருந்தாங்க. நிகழ்ச்சி கிடையாது. என்ன கேட்கிறாங்கன்னா, நோன்பு பெருமாள் திராவியாத்துறையை நிர்ணயிக்கப்பட்டது 20 ரக்காயத்து திராவியாவும் 3 ரக்காயத்து உத்தரவாதியும் மொத்தமாக 23 ரக்காயத்தின் அளவில் சொல்வதற்கு இன்று முதல் நடைமுறையில் உள்ளது. உங்கள் அமைப்பின் தேர்தல் 8 ரக்காயத்திற்கு வீணாக்கு செய்கிறார்கள். ஏன் இது சரியா முறையா? இதற்கு இன்றைய கூட்டத்தில் பொதுமக்கள் முறையில் விளக்குகளை இருந்து கட்டுறாங்க. இதை ஒரு நல்ல கேள்விதான். இது நல்லா விளங்கிக்கணும். உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை நான் சொல்லுவேன். என்ன அடிப்படைன்னா, இஸ்லாம் என்று சொல்வது வந்து குரான் தான் இஸ்லாம். நல்லா வரைக்கும் நான் இந்த வீட்டு சொல்றேன் வைங்க, அது இஸ்லாம் இல்லை. இந்த அசத்து நம்ம சொல்றாரு இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் நாம் ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது குரானில் இருக்க வேண்டும். அல்லது நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லி இருக்கணும், அங்கீகரித்திருக்கணும். அதுதான் இஸ்லாம். இந்த அடிப்படையில் யாவற்றுக்கு எந்த ஒண்ணுமே இப்ப நீங்க ஒவ்வொரு நாடகா சொல்லுவீங்கல்ல, ஒவ்வொரு நாடகா வந்து ஒரு அசத்து கண்டுபிடிச்சதா அல்ல ஒரு ரசூல் சொல்லுவா, அல்ல ஒரு ரசூல் சொல்லுவது நாடகா சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு நாடகத்துல ஒரு ஆயுஷா வந்து நாளை ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஆயுதத்துக்கு விழுங்குறாரு. யாராச்சும் வச்சுக்கிறீங்களா? ஒரு ஆயுஷா வருவாரு, நாளை சொல்றீங்க, நாளை என்னது நாளை ஒரு ஆள் ஆக்கிடுவோங்க அப்படிங்கிறாரு. நீங்க இருக்கிற யாராச்சும் ஆக்களை வச்சுக்கிறீங்களா? எடுக்க மாட்டீங்க. ஏன் ஒண்ணு மாட்டீங்க? அதிகமாக தான் ஆக்குறாரு. ஏன் வச்சுக்கீங்க? நாளை விட 6 இருக்கணும். நாளை விட 6 கூடுதல் வழங்கப்படாது, கூடுதல் ரத்து செய்யப்படாது, கூடுதல் தான் வழங்கப்படாது. ஆனாலும் கூடு மாட்டணும். ஏன் சொல்ல மாட்டணும்? இது அல்லா சொல்லல, அல்லாவுடைய ரசூல் சொல்லல. அவங்க சொன்னாலும் நீங்க கேட்கறது ஒப்புக்க மாட்டோம். இந்த மார்க்கத்துடைய பூமிப்பாடு இருப்பாங்க, அந்த உறுப்பு அது கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக நம்ம சொல்ல மாட்டோம். சரி, இங்க வந்து மகளிருக்கு 3 மற்ற 4 மட்டும் 3 நாளைக்கு சொல்றாரு. எவரா அது 4 விவசாய ஆகுறீங்க, மறுபடியும் 3 ஒரு பேருக்கு வாங்கலாம். புரிய எல்லாம் சரி சரி பெரிய மதத்தவர் முதல் சொல்றாரு. யாராவது கேட்டீங்களா? கேட்டீங்களா இல்லையா?
இந்த அடிப்படையில் நீங்க சிந்திக்கணும். நபிகள் நாயகம் திருநாளுக்குள்ள காலத்துல ரமலான் இருந்தது. அவங்கதான் இந்த நோன்பை நமக்கு அவங்க வந்து அரசாங்க நல்லா கடமையாக்கணும். அவங்க எப்படி சொன்னார்கள் என்பதற்கு அதில் இருக்கு. என்ன கேட்டதில் அவங்களுடைய மனைவி ஆயிஷா வெளியிலாகும் அவங்கள்ட்ட அபூ சலமா என்பவர் கேட்கிறார். சைவகாலத்து கலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகுவார் ரமலானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கை எவ்வாறு இருந்தது ஒருத்தர் கேட்கிறார். ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் எப்படி சொல்றார்கள்? ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹி மனைவி அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஏன்னா இரவு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தான் தொழுகிறார்கள். அதான் அவங்களுக்கு தெரியும். அதனால ஆயிஷா நாயகி வந்து விளக்கம் சொல்றாங்க, ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத வேற மாதங்களிலும் சரி 11 ரக்காத்துகளுக்கு மேல் நபிசல்லாஹு தொழுவீர்கள் அப்படிங்கிறார். 11 ரக்காத்துக்கு மேல தொழுவீர்கள். அந்த 11 ரக்காத்தும் ரொம்ப அழகான முறையில் சொல்லுவாங்க, ரொம்ப நீளமா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழுதார்கள் எடுத்து யாராவது காட்டுங்க முதலில் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கோம். ரசூலா செஞ்சா காட்டுற மார்க்கத்துக்கு தூர நம்பலாம். அவங்கள தவிர யாருக்கு அல்லாவுக்கு வந்து செய்து வரல. அப்படி நம்ப தேவை நமக்கு ஒரு அபிவிருத்தி சொன்னா தெரியாதுமா? அல்லாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் யாராவது எடுத்து காட்டுங்க ஆதாரப்பூர்வமாக செய்வோம். முதல் ஆளாக நாங்கள் செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11:8 தொழுதாங்க என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. புகாரியில் இருக்குது, முஸ்லீம் கிதாபில் இருக்குது, திருமலையில் இருக்குது, அபூதாவில் இருக்குது, நசையில் இருக்கு, தாரகத்தில் இருக்கு, பைஹக்கியில் இருக்கு. எல்லா ஹதீஸ் நூல்களையும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப உங்க முன்னாடி உள்ள கேள்வி என்ன? நம்பர் அதிகரிப்பதற்காக வேண்டி நீங்களாக உருவாக்கிக் கொண்டதை செய்யப் போகிறீர்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் செய்து காட்டியிருக்கிறார்கள், அதை செய்யப் போகிறீர்களா? அதிகப்படுத்துற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? நாற்பதுல கூட்டமும் குறைக்கவுமான அதிகாரம் உங்களுக்கு எனக்கும் இந்த அகத்துக்கு வந்துமா? இப்படி சிந்திச்சீங்கன்னா ஒரு பழக்கமும் இருக்காது. அவங்களோட சவாலே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் 20 ரக்காத் தொழுதார்கள் என்று நீ ஆதாரத்தை எடுத்து காட்டுவா. முதல் ஆளாக நான் வந்து சொல்லுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அவர் செஞ்சார், இவர் செஞ்சாங்க போயின்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி, அவர்களைத்தான் அல்லாஹ் அழகிய முன்மாதிரியா தந்திருக்கிறான். அவர்களைத்தான் பின்பற்றுவார் அல்லாஹ் உத்தரவு போடுறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க தெரியல, இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு விசாரத்துக்கு வரும்போது விசாரத்துக்கு வராம அந்த பெரியார் இந்த மகானெல்லாம் சேர்த்துக் கொள்ளணும்னா ஒண்ணு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை ஏற்றுக்கணும், இரண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கணும். இதை தவிர இஸ்லாத்துல சேர்ந்து என்ன இருக்குங்க? ரெண்டு தானே ரெண்டு சொல்லுங்க தேவைங்க கேட்டா நம்ம 20 மில்லியப்பா ஏறு பண்ணா 1 இல்லாம எளிதாக்குனாங்க. ஒத்துனாங்க 1 இல்லாம ஆக்குனாங்க. நான் கேட்கிறேன், 1 இல்லாம ஆக்குனாங்க பேச்சு ஆக்கல 1 இல்லாம ஆக்குனதை நாம எடுத்துக்கொள்ளா? ரசூலா சொல்ல எடுத்துக்கொள்ளா? ஒரு முஸ்லீம் இந்த கேள்வி எடுத்துக்கணும். 1 இல்லாம சொல்லி நம்ம முன்னாடி கேள்வி எடுத்துக்கிறது. 1 இல்லாம செஞ்சே எடுத்துங்க. 1 இல்லாம செஞ்சு நம்ம செய்யணும்னா ரசூலா செஞ்சு வேணுமான்னு கேட்டா ஒரு முஸ்லீம் 1 இல்லாம ரசூலாவோட கஷ்டம் வைக்கணும்னா என்னோட கஷ்டம் பண்ணீங்க, எந்த மனிதனையுமே ஒரு நேரம் கஷ்டம் பண்ணீங்க வேணாம்னு சொல்ல ரசூலாவோட கஷ்டம் வைக்கணும்னா ரசூலா புகழ்ல 20 சொன்னா நாங்கள் ரசூலா செஞ்சதை செஞ்சா நாங்கள் வெற்றி வைக்கிறோம். ரசூலா காட்டி வழியை செஞ்சாலே நாங்கள் மறுமுறை சொல்றதுக்கு போனோட முஸ்லீம் பண்ணுவோம். அப்ப அது ஒரு பாயிண்ட். உணர்வு இல்லாம அவங்களாவது 20 செஞ்சாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை, அவங்க செய்யல. எப்படி இருக்கு? உணர்வு இல்லாம காலத்து மக்கள் 20 சொன்னார்கள், அவங்க உத்தரவு கேட்டாங்க. இல்லை என் காலத்துல மக்கள் 20 சொல்லுவாங்க, என் காலத்துல மக்கள் 20 சொல்லுறாங்க, என் காலத்துல மக்கள் 20 சொன்னா நான் சொன்னது அர்த்தமாகுது. உணர்வு இல்லாத காலத்தில் மக்கள் எத்தனை சொல்லிட்டாங்க? உணர்வு இல்லாத வைக்கப்பா சம்பந்தம் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய அதே ஒருத்தாங்க அதே கிட்டாபையே உணர்வு இல்லாதவர்கள் உபயோகப்படுத்த தண்ணி விட்டார் என்ற 2 இமாம்களை நியமனம் செய்து மக்களுக்கு 11 ரக்காத்து தொழுவிக்குமாறு உத்தரவு போட்டார்கள். உணர்வு இல்லாமல் உத்தரவு போட்டது 11, 8+3 11. உணர்வு இல்லாத காலத்தில் மக்கள் செஞ்சது 20. உணர்வு இல்லாத காலத்தில் மக்கள் செய்து 20 அவர்களுக்கு உணர்வு இல்லாதவர்கள் உத்தரவு பெறுவார்கள். ஒருவர் போட்ட உத்தரவில் அவருக்கு தொடர்பு இருக்குமா? அவர் காலத்தில் நடந்தே அவருக்கு தொடர்பு இருக்குமா?
என் நேரத்தில் நடந்தா எனக்கு தொடர்பு, நான் உத்தரவு போட்டா எனக்கு தொடர்பு இருக்கு. அந்த உமரில்லாம உத்தரவு போட்டது தொடர்பு இருக்கிற அளவுங்களா இதுதான் அது விவகாரம். அதனால அது இவங்களாம் உண்டாயிருக்கு, உமரியாவும் செய்யல. அது இன்னொரு பாருங்க, இது சொல்லுவியா நான் கேட்கிறேன், இந்த வட்டாரத்திலிருந்து நீங்க சொல்லுவீங்கள, இது சொல்லுவியா, இது அல்ல ஏற்றுக்கலாம் நெசமா நீங்க நம்புவீங்களா? சொல்லுவீங்கன்னா அது புரிய வேண்டாமா? திருப்பி அந்த வெற்றியை ஓட வேண்டிய விசுவதை ஓட வேண்டாமா? அந்த நிதானமாக புரிந்து எழ வேண்டாமா? எப்படி சொல்ல தெரியுமா? அல்லா பக்கமா சொல்லிடலாம் வேண்டாமா? ஏன்னா என்ன ருக்குல ஐவரை சொல்லியா நிறைய இருந்தா அதை ஏற்றுக்கோங்க. குவாலிட்டி இருந்த கரெக்ஷன் பார்க்கறதா நிறைய இருக்கணும். நிறைய இருந்தா நீ ஏமாறுற ரப்புல அவன் ஏமாற மாட்டான். என்ன தரத்து எனக்கு தரேன் தான் பார்ப்பான். நூறு அறுபதாங்க குரான் ஒரு ஆயத்தா ஓடுவாங்க. நீ எத்தனை உன்னை யார் கரெக்ட் கொடுத்துட்டான் 20 ரூபாய் தேவை 3/4 மணி நேரத்தில் 20 இருக்கும்போது ஆதி தகவல் கொண்டாந்து வச்சிருக்கு குளிக்கலாம். விளைவிக்கிறவங்க மட்டும்தான் கட்டு எட்டையில கொண்டு யாரும் பண்ணி மாட்டேன். போனா நீ உறவுகளா நீங்க கேட்ட எல்லாம் கூலி வருவானா உங்களுக்கு கூலி மாட்டான். கையங்களை கட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களோட கண்ணகமா கிடைக்கணும் 1000 மையம் கட்டிட்டு கொடுக்குறீங்களா? கட்டி வேண்டிய இடத்துல இருக்குது. அது போய் பக்குவமா கட்டாதான் அந்த கட்டை எடுத்துக்கிறீங்க. அப்ப மனுஷனே இவ்வளவு தரம் பார்க்கும்போது அல்லாவுக்கு இவ்வாறு கருத்தை பார்த்தீங்களா? எல்லாருமே இது இன்னும் போடுங்க. ஒரு கைதாவுக்கு வருங்களா? ஒரு கைதாவுக்கு மறுசையாவுக்கு உட்கார்ந்து போடுறேன் அதை வருங்களா? அதெல்லாம் சொல்லிருக்கீங்களா? நம்ம எல்லாம் ஹம்தான்னு சொல்லி 10 நாளுக்கு ஹம்தம் அதிகம் விவாதத்திற்கு ஓடுங்க. அதெல்லாம் ஒரு டைம் இருக்கிறா முன்னே சொல்றது நீங்க ரொம்ப அசனம் சொல்லுவீங்க இவருக்காக. அப்ப மனிதனுக்கு சக்தி இல்லாத ஒன்றை நீங்களா திருப்பதுனால இவருக்கு ஒரு மணி நேரம் முடியும். அதுக்கு மேல ஓடி போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. அதே முடியும் சில பேருக்கு எல்லாம் முடியலாம். நீங்க எட்ட இந்த கைவாறு இல்லாம 20 பொருட்களை எட்டு ஒதுக்கி இதுதான் அழகா ஓடுறது இறங்கும். அதாவது எப்படின்னா சகாபாக்கள் குரானை மனத்தோட மண்ணில் ஏற தெரியுமா? ஒன்று சொல்லாருக்கு தொழுகை ஓடுவாங்க, அதை கேட்டு மாட்டாங்க. நீங்க அப்படி மனத்தோட மண்ணில் ஒரு நாள் சொல்லுவாங்க. இந்த கலாச்சார கேட்டுதான் நான் இந்த சூழா மனத்தோட மண்ணு சொல்லுவேன். என்ன ஒரு அழகு அழகுடைய இது ஒரு தொழிலாக இதாக்க நாட்டமாக்கி எதுமோ நிறைய கொடுத்தா ஏமாற மனுஷன் ஏமாறுவான, இவனை கொடுத்து ஏமாறுவான, நிறைய கொடுத்தா ஏமாறுவான. அந்த மாதிரி நீங்க ரப்பலாக நினைச்சீங்க. அவன் குவாலிட்டி பார்க்கக்கூடியவங்க, தரம் பார்க்கிறவன், நம்பரை பார்க்கிறவங்க, எத்தனை எண்ணிக்கை அதை பார்க்கிறவங்க இல்லை. அதனால நிதானமா ரெண்டு பேரும் சொல்லுவோம் எதிர்த்து சொல்லுவோம். எதிர்த்து ஆயிரத்துக்காக இருப்பாங்க. அழகமானவர்கள் மாலிக்கு எழுதி தெரியுமா? அது நல்லமான மாலிக்கு எழுதி இப்படி ஓடுவது யாரும் இருக்குதா? ஒரு 1000 ஓடுவாங்கன்னா சில பேருக்கு இப்படியே காட்டணும். இதுல்லா மாலிக்கு எழுதி 7,700 வேணாமா? 1000 ஓடுவாங்க. அந்த சுமத்தில் யாரும் கலப்பிக்கிறது நம்மளால நாசமா இருக்குது. நம்ம குறைச்சுக்கணுமா? என்ன குறைச்சுக்கணும்? 8 காலத்தில் 2 மணி நேரம் சொல்லுவாங்க. அந்த பாருங்க 8 காலத்தில் 2 மணி நேரம் எனக்கு ஆகுது. நீ 20 காலத்தில் 30 நிமிஷம் ஆகுது. உள்ளத்தை காட்டுங்க. அல்லாத ஒரு சொன்னது செஞ்சாலே ஒரு சொத்துக்கு போக முடியும். மனுஷன் என்ன சொத்துக்கு போக முடியும். அடுத்தது நாங்கள் அறிந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்கள் கூட நபிகள் சொன்னவர்கள் அறிவிக்கிற வாக்கு மனதில் உருவாக்குவதன் வாழ்க்கையுமே முதல் வாக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒருவர் மட்டும் சொல்லி நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்ல ஏற்றுக்கிறாங்க சொன்னேன். தயவு செய்து நான் சொல்லுவது ஏற்றுக்கிறாங்க. நான் சொல்ல குரான் இருந்தா அது குரானை பார்த்து ஏற்றுக்கிறார்கள் காட்டுறேன். நான் சொல்ல ஹரிசோடு இந்த ஹரிசூழல் என்ன இப்ப நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? புகாரி நாங்களே உண்டாகிட்டோம். நீங்க ஒத்துக்கிட்டு போகலாம். முஸ்லீம் உங்களுக்கு வரலாம். குரானை திருக்குறாங்க ரெடி பண்ணிக்கிறோம். நீங்க வச்சுக்கிற இறக்குவாங்க அந்த குரான்ல நீங்க ஒத்துக்கிட்ட வச்சுக்கிறாங்க. ஹரிசூழல் உண்மையே சேர்ந்துக்கிறோம். எங்களை எடுத்து நாங்க சொல்லலாம். உங்களை எடுத்துக்கிறாரிய, மகானை எடுத்துக்கிறாரிய, இந்த அல்லாத எடுத்துக்கிறாரிய. நீங்க ஒத்துக்கிட்ட வச்சுக்கிறாங்க. ஹரிசூழல் நீங்க ஒத்துக்கிட்ட வச்சுக்கிறாங்க. 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 நீங்க ஒத்துக்கிட்ட வச்சு
அல்லா சொன்ன எடுத்துக்கிட்டு அல்ல எடுத்து எடுத்துக்கணும். அதான் அது அடுத்து வாக்கு 4 உலமாக்கள் உருவாக்கியது. 4 உலமாக்கள் உருவாக்கினா கூட சமாதானம் அப்படி இருக்காங்களோ 4 உலமாக்கள் என்ன பண்ணாங்களோ அது ரசூல்லா சொல்லுவாங்க. நான் ஒரே சாந்தி அனைவரும் ஒரு கிட்டாப் சுற்றி கிட்டாப் இருக்கு. அது என்ன எழுதிக்கிறாங்கன்னா 2 பேர் நான்கு திருவிழா ஒரு வீட்டு கண்ண சொல்லிருக்காங்க. நான் போட்டு நான் உள்ள பண்ணிட்டேன். எழுதிருக்காரு உள்ளது போய் என்ன பண்றேன் உள்ள உள்ள பொருள் அங்கே எழுதி ஓட்ட உள்ள எழுதிடுவேன். வெளியே 3 பேர் செய்யறாங்க எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போன தமிழ் வெளியே வர இந்த நேரத்தில் 2 பேரையும் கண்டிக்க கூடாது. இந்த நேரத்தில் சொல்றானா என்னையும் கண்டிக்க கூடாதா நானும் திருட இல்லையா அவரும் திருட இல்லையா. அப்ப மறுபடிய இமாம்கள் பேராளர் கிட்டாப்ல ஏற்பட்டு மறுபடியும் கிட்டாப்ல ஏற்பா 2 பேரும் திருட கேட்டா இவர் ஒரு நாளாக உள்ளே போனார். ஒரு நாளாக உள்ளே வந்தார். இவர் எதையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. இவரும் திருடவில்லை. அவர் என்ன அவர் எடுக்கவில்லை. வெளியே வந்து எடுத்தார். அவர் வெளியே வந்து உருமிட்டார். அதுதான் எடுத்தார். சுத்திக்கிட்டார். வெளியே வந்து உருந்ததை எடுத்தார். இவர் உள்ள போய் எடுத்தா தான் திருட்டு. இவரும் திருடவில்லை. இந்த மாதிரி வந்து இந்த அசத்து மாதிரி வீட்டுல நம்ம செஞ்சா நம்ம இருப்பாங்களா? இன்னுமே கடைபிடிக்க முடியுமா? இதை எழுதி வச்சுக்கிறீங்க. உன் வீட்டுல நாங்க வந்து கொள்ளா ஒத்துக்குறியா? அப்ப இது வந்து சொல்ல சொன்னாங்களா? இமாம்கள் பேரால தெரிஞ்சுக்கணும். இமாம்கள் பேரால எவ்வளவுலாம் இது வச்சுக்கிறாங்கிற தலைப்புக்கு போனா நாரி பேர் முக்காடு விட்டுட்டு போகணும். அவ்வளவுக்கு ஆபாசமும் மதுகப்புங்கிற பேர்ல அவ்வளவு அசிங்கமும் ஜக்காத்து கொடுக்கணும்னு தந்திரங்களுக்கு கொடுக்கலாம். மத்தாயிங்கிற பேர்ல மதுகப்புங்கிற பேர்ல ஜக்காத்து கொடுக்கணும்லங்க. 1 வருஷம் ஆனா ஜக்காத்து கொடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்ய பிக்குல நம்ம கொடுக்குறாங்க. 1 வருஷம் ஆனா கொடுக்கணும்ல. 11 மாசம் ஆன உடனே 1 வருஷம் ஆக விட்டுறாதீங்க. பொண்டாட்டிகளுக்கு எழுதி வச்சிருங்க. 1 வருஷம் ஆகல அப்ப நீங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்ல. அவனுக்கு 11 மாசம் ஆகும்ல அவர்கிட்ட இருந்து கேள்வி வாங்கிக்கிறீங்க. இப்படியே நீங்க ஜக்காத்து காலமெல்லாம் கொடுக்காம இருக்கலாம். இது ஒரு சட்டம். அல்ல ஜக்காத்து அல்ல எதுக்கு தந்தான்? ஜக்காத்துக்கு மேல எழுதி வைக்கிறதுக்கு பத்திரத்தில் அதிகமா போகுது. அவன் சொல்றான். அப்ப ஒரு பத்திரத்து சொத்தை விட்டுருங்க. நகை நட்டு இருக்குங்க. நகை நட்டு என்ன செய்யும்? 11 மாசம் ஏன் சொல்லிக்கிறணும். அடுத்த 11 மாசம் அவையும் சொல்லிக்கிறணும். 1 வருஷம் ஆனா ஜக்காத்து கொடுக்கணும்ல அவன் கொடுக்கூடாது. அடுத்து எனக்கு வந்து 1 வருஷம் ஆகல நான் ஒரு 11 மாசம் இப்படியே நீங்க பண்ணிக்கிட்டு போகலாம். ஜக்காத்து கொடுக்காம அப்ப ஜக்காத்து நல்லா தந்து இருக்கீங்க. ஏழைகளுக்கு உதவுறதுக்கா ஏமாத்துறதுக்கா செஞ்சு பாருங்க. அதனால இந்த மதுகப்புங்கிற தலைப்புல தனியா வச்சு என்று சொன்னா இது மதுகப்புங்கிற பேர்ல எவ்வளவு பண்ணிருக்காங்க நான் விளக்குவேன். ஆதாரத்தோட டெக்ஸ்டோட கித்தாபே கொண்டாந்து வச்சு காட்டி காட்டி வளர்க்க முடியும். அதனால அதுக்கு இதுக்கு நம்ம குர்ஆன் ஹதீஸ் தான் நம்மளை பாதுகாக்கக்கூடியது. நம்மளை ஏமாற்ற முடியாமல் காப்பாற்றக்கூடிய என்று நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால இதற்கு முன் எத்தனை நபிமார்கள் உலமாக்கள் அவளியாக்கள் இந்த மார்க்கெட் தோன்றி எம்பெருமானவர்களுடைய கருத்து என்ற கருத்தை எடுத்தார். அதை பின்பற்றி வருகிறோம். இது ஏற்பதா அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்பதா இதற்கு இலக்கு அணுகுன்றார். எவ்வளவு சொன்னாலும் ரசூல்லா சொன்னதை பின்பற்றி வராங்க. ரசூல்லா சொன்னதை பின்பற்றி வராங்க. ஆதரவு நடக்குது. இந்த மாதிரி செய்யணும் என்று நான் என்ன கேட்க முடியும்? 20 லட்சம் சொல்றீங்க. ரசூல்லா செஞ்சாங்க என்ன செய்றீங்க? என்ன கேட்குங்க? ரசூல்லா சொன்னது பாதுகாக்கப்பட்டு இருக்கா இல்லையா? ரசூல்லா செஞ்சதுதான் 20 லட்சம் என்று நீங்க நம்பினா இந்த கிதாபுல ஹதீஸ்ல ரசூல்லா செஞ்சாங்க எப்படி எடுத்துக்காட்டு நீங்க சொல்ல முடியலையே. தராது 20 லட்சம் புத்தகம் கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை எழுதுறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருக்கின்ற விதமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை நம்ம இருக்கிறோம். நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி இந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை நிஜாமுதீன் அவரே சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஆதாரம் ஒத்துக்கிட்டு அப்பதான் சொல்லுங்க. இதான் நான் எழுத கேள்வி. இது மாதிரி இன்னைக்கு பிறந்த சொந்தமானவர்கள் எத்தனை ஏழை குமர்கள் ஆலோசனை செய்தால் நாளைக்கு வந்தது நீங்கள் இருந்து சொந்தமானவர்கள் எத்தனை குமர்களுக்கு நீங்கள் கரை சேர்த்தீர்கள் என்பதை சொந்தமான செய்தியும் பண்ணுவது விளக்கம் பெற விரும்புகிறார். அதாவது ரசூலுல்லாஹி காலத்தில் எத்தனையோ ஏழை குமர்கள் அதுக்கு குடும்பம் வைக்கிறதுக்கு வந்து வரதட்சணை கொடுக்கணும், காசை கொடுத்து உதவுறதுக்கு ஒரு நல்ல வழியா நாங்க என்ன பண்றோம்?
இளைஞர்களை வரதட்சணை வாங்காத நிலைமைக்கு உண்டாக்குறோம். மூலவிகள் ஆயுள் காக்க வாங்கிடுவோம். நாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி வரதட்சணை முன்னாடி அன்னைக்கு நான் வாங்கல. அனைத்து ஒரு அண்ணன் வாங்கல, சொந்த மன்னனுக்கு நான் சொல்றேன். நான் அண்ணனை வாங்க வரதட்சணை வாங்குற பாவம் சொல்லி பெண்கிட்ட வாங்கக்கூடாதுன்ற உண்மை நாங்கள் வாங்கல. நாங்க சம்பந்தம் கூட வாங்குறதுக்கு தடுத்து வச்சிருக்கோம். நாங்க ஒரு குடும்பத்தை சம்பந்தம் வச்சுக்கிட்டோம்னா அவங்க வாங்க முடியாம தடுத்து சொல்றோம். அது வேலையா? வரதட்சணை வாங்குறது ஒரு வேலையா? வரதட்சணை வாங்காத பல்லாயிரக்கணக்கான திருமணங்களை தமிழ்நாடு நடத்தி வச்சிருக்கோம். இளைஞர்கள் வாங்க நடக்கிறாங்க, வாங்குறது பாவம் வளர்ந்து வைக்கணும். வரதட்சணைக்கு எதிராக கூட்டங்களை போட்டுருவோம். நாளைக்கு வரது கிடையாது. வரதட்சணை வாங்காம மகன் கொடுத்து ஒருத்தர் நல்ல சம்பாத்தியம் உள்ள ஒரு சொந்த தொழில் உள்ளவர் அந்த மாப்பிள்ளை நிற்கிறாரு. கண்ட முன்னாடி அதை செய்யக்கூடாது. கல்யாணம் இந்த முன்னாடி இன்னும் நடத்தக்கூடாது. அதுல இருந்து தேவை அது மாதிரி இளைஞர்கள் தயாரி பண்றோம். ஆண் சாக்கடை வாங்கலாம் வரதட்சணை தடுப்பான். நாங்க வரதட்சணை வாங்கக்கூடாது என்ற இளைஞர்கள் உருவாக்கினால் வரதட்சணை வாங்காமல் இருப்பான். கொஞ்சம் பாவம் இளைஞருக்கும் வரதட்சணை கருத்தரங்கள் நடத்திருக்கோம். அதனால வரதட்சணை வேறா என்ன சொல்றது பேசாங்க. நாங்கள் நடத்தின அளவுக்கு வரதட்சணை எதிர்ப்பு கூட்டங்களும் கருத்தரங்களும் எந்த இயக்கமும் நடத்துவது கிடையாது. வரதட்சணை வாங்கினவர்களை திருப்பி கொடுத்து வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் திருப்பி கொடுத்துருக்கான். திருப்பி கொடுத்து வாங்க ஐயாயிரம் காலத்தில் வாங்கின வரதட்சணையை மேலே கட்டி மாணவர்களுக்கு திருப்பி கொடுத்து வச்சோம். இதான் நாங்கள் செய்ய மாற்றோம். பேச்சு இதுதான் விரும்புவோம். வரதட்சணை 10,000 கொடுக்கிறது அல்ல, வாங்குவது தவறு என்ற உணர்வு உண்டாக்கும். வாங்கினவர்களை திருப்பி கொடுத்து வைக்கணும். இப்படி சொல்றோம். திருப்பி கூட அந்த பாவத்தை கட்டிக்கிறாங்க. ஐயாட்ட கருத்துரை ஆகணும். தாய் 2 பேரும் கற்புறுத்தமாக மீறி வரதட்சணை ஆக மாட்டேன் தெரிஞ்சவா 10 தாய்க்கு கட்டுப்படாமல் சொல்லி கொடுக்கணும். கட்டான உத்தரவுட்டாங்கன்னா பெற்றோர் கட்டுப்படாமல் சொல்லி கொடுக்கணும். அப்படி வெற்றவர்களுக்கு நேரில் இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கோம். இது வரதட்சணை இல்லாத திருமணங்கள் இந்த 10 வருஷத்தில் நடந்த அளவுக்கு எந்த காலத்திலும் தமிழ்நாடு நடந்தது. அது இன்னும் நம்ம போனா வரதட்சணை வாங்குற திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டோம். சொந்தக்காரங்க திருமணம் வந்தாலும் ஒருத்தர் திருமணம் சொல்லுங்க வரதட்சணை வாங்கின கல்யாணத்தில் நடந்துகிறது. இதே ஊரில் திருமணம் ஒரு சொந்தக்காரங்க தான் போக மாட்டேன். அப்படிதான் நாங்கள் நடக்கணும். வரதட்சணை வாங்கலன்னா அவர்கள் கல்யாணத்தில் இருந்து போயிடும். நாங்கள் வாங்கினா மாணவர்கள் மற்றவர்கள் நான் கலந்து முடியாது. என் மற்ற ஒரு ஆரம்பத்தில் மட்டும் வாங்கினாங்க. அதை நான் போட்டு சொல்லுவாங்க. அதனால வரதட்சணைக்கு எதிராக மற்ற யாரையும் நாங்கள் முடிஞ்சிட்டு இருக்கோம். வாங்காத இளைஞர்களை உருவாக்குவது ஒன்றுதான் இதுக்கு தீர்வு.